ஓகே. பிரகாஷ்க்கு மெசேஜ் அனுப்பு. அனுப்பிட்டேண்ணா. ஓகே. பேசிட்டு நீங்க ஸ்பீக்கர் கொடுங்க, பிரகாஷ் ப்ரோ வந்துருவாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேசலாம். லிசனராவே இருக்கீங்களா? ட்ரெண்ட்ஸுட் கூப்பிடுறா, மெசேஜ் அனுப்புறா. ஓகேண்ணா. ப்ரோ கல்கி 3D தான் ரிலீஸ் ஆகுதா? என்ன ப்ரோ புரிய கேக்கல? 3D தான். அது ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் அவுட் ஆயிடுச்சு. சோ 3Dல தான் ரிலீஸ் ஆகுது. ப்ரோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. கல்கி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது படம், இந்த அளவு எக்ஸ்பெக்டேஷனு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க, அதை வச்சு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நார்மலா தான் ப்ரோ இருக்கு. படத்தை பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கு. ட்ரெய்லர்லாம் பிடிச்சிருந்துச்சா ப்ரோ? ஓகே, ஓகே. பட் ஆகா ஓகோங்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இதா இல்லை. விஷுவல்ஸ் மட்டும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே. பட் ஆனா எனக்கு ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் சொதப்பாம இருந்தாங்கன்னா ஓகே. ஏன்னா பாக்குறவங்க எல்லாம் விஷுவல்ஸுக்காக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ட்டு மட்டும் வெளியில யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தா என்ன படம் ஊத்திட்டு போயிடும். இல்ல அப்படி இருக்க சான்ஸே இல்ல. கண்டிப்பா படம் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் வந்து இதுவரையுமே பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அதே நல்லா ஸ்கிரீன் பிளேவும் போரிங் இல்லாம போகணும். டிக்கெட் புக் பண்ணிட்டேன், போய் பார்க்கணும் நாளைக்கு, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு. ஓகே ஓகே. அதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இல்லாம போறது. ஏன்னா இங்க சும்மா இல்லாம ஆன்லைன்ல இருக்கவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அங்க போனா அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி படமும் இருக்க மாட்டேங்குது. நார்மலா பிளாட்டா போனா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த ஷோ ப்ரோ புக் பண்ணிருக்கீங்க? மார்னிங் ஷோ தான். காலையில 10:30 ஷோ புக் பண்ணிருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஸ்பாயிலர் வரதுக்கு முன்னாடி போயிரலாம்னு சொல்லிட்டு சேஃபா. ஆமா ப்ரோ. ஆனா நைட் தெலுங்குல நாம ரிலீஸ் ஆயிரும்ல ப்ரோ. அங்க ரிலீஸ் ஆயிருந்தா நம்ம தமிழ்நாட்டுல அதான ஷோ ஃபர்ஸ்ட் 9 o'clock ட்விட்டர் பக்கம் வரக்கூடாது. வந்தா அவங்க ரிவ்யூ போட்டுருப்பாங்க. காலையில விடிய காலையில போட்டுருவாங்க. எப்படியும் 7:15 ட்விட்டர் வர. தூங்கி எந்திரிக்கிறதே 9 மணிக்கு எந்திரி, 10 மணிக்கு படத்தை போய் பாரு. எதுக்கு நீ ட்விட்டர் வர காலையில? ட்விட்டர் வந்து என்ன சாதிக்க போற? அப்புறம் நான் சர்ப்ரைசிங் கேமியோஸ் எல்லாம் இருக்கு. ரிவீல் ஆயிரும். அது மார்னிங்கே ரிவீல் ஆயிரும். இல்ல அதுக்கு நாளைக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு ப்ரோ ஷோ அவங்களுக்கு? தெலுங்கு சைடு தெலுங்கு சைடு 4:30 வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ வரையும் 4:30. அதுக்கும் ஒரு ஷோ கேட்டிருக்காங்க, இன்னும் அப்ரூவ் வரல ஜியோல இருந்து. பட் ஆனா அப்படி இருந்ததுன்னா வந்து 1 o'clock ஷோவே போடுவாங்க. போனோட சலார்லாம் 1 o'clock போட்டாங்களா ப்ரோ? கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுல. ஓ அதனால ஆமா, 2 சைடுலயுமே ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு கவர்மெண்ட்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சுல. அதனால வந்துட்டு புது கவர்மெண்ட்னால ஜியோ பாஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. பட் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. பட் அப்படி இருந்ததுன்னா வந்து 1 o'clock தான் வந்து இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஷோவா இருக்கும். ஓகே, 4:30. நம்ம தமிழ் சைடு 4 மணி ஷோ பண்ண மாதிரி அவங்களுக்கு 1 மணி ஷோ போச்சு. ஓகே. எனக்கு ஒர்க் முடியவே 11 மணி 10-10:30 ஆயிரும். அங்கிருந்து நேரா நான் போயிடுவேன். பக்கத்துலதான் தேட்டர். அதனால எனக்கு ஸ்பாயிலர் எனக்கு தெரியாது. எதுவும் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் யாரும் இருந்தாலும் தெரியாது. அங்க போய் பார்த்தாதான் தெரியும் தேட்டர்ல. ஓகே 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 ப்ரோ ஒரு குத்து சாங் ஒன்னு இருக்குன்னாங்களா, படத்துல இருக்கா? செகண்ட் பார்ட்டா அது? இந்த படத்துக்கு குத்துசாங்கா? ஏய் இதுடா சந்தோஷ் நாராயண் போட்டிருக்கான்டா. அந்த ஒரு ப்ரோமோக்கு எதுக்கும் வந்துச்சு அந்த பாட்டு. நீங்க போய் பாரு, இருக்கும். இல்ல ஆமா, சாங் எல்லாம் விட்டுட்டாங்களா படத்துல? எதுவுமே ஒரே ஒரு பாட்டு மட்டும் வந்திருக்கு. எது இந்த வெறும் மியூசிக் மட்டுமே வச்சு ஏதோ ஒரு இது மாதிரி கம்போஸ் பண்ணி விட்டுருந்தாங்களே அது? படத்துல 2 பாட்டுக்குள்ளதான் நினைக்கிறேன். 1-2 பாட்டோ தான் படத்திலே. ஐ மீன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல மேபி செகண்ட் பார்ட்ல வேணா எக்ஸ்ட்ரா பாட்டு இருக்கலாம்.
ஒரு பாட்டு கூட அந்த ஏதோ மியூசிக் சேனல் வாங்குனதுக்கு போட்டிருந்தாங்க ஒரு ப்ரோமோ மாதிரி. அந்த பாட்டு கூட சந்தோஷ் நாராயணன் ட்ரோல் பண்ணாங்க, லோக்கலா போட்டு வச்சிருக்காரு சொல்லி. புரியுது. யா ஆ, பார்த்தேன். ஆனா ட்ரைலர்ல பாக்கும்போது மியூசிக்கா நல்லா தான் இருக்கு. எதுவுமே ஆமா அந்த குறை ப்ரோ. சொல்ற பப்பா மாதிரி இல்ல. பப்பான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போட்டிருந்தாரு, வாயிலே பிஜிஎம் வாசி வச்சிருந்தாருல, அதைத்தானே சொல்ற? சிட்டா சிட்டான்னு ஒரு பாட்டு இருக்கும் அது. ட்ரெய்லரா பாக்கும்போது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் பார்க்க பயங்கரமா நல்லா போட்டுருப்பான்னு இருக்கு. நினைக்கிறேன் ப்ரோ. அவர் இந்த படம்னால நிறைய படம் கமிட் பண்ணாம இருந்தாராம் ப்ரோ. இதுக்காண்டி ரொம்ப எஃபர்ட் கரெக்ட். இதுக்கு போட்டுட்டு இருந்தாரு. முன்னாடி தசரா பண்ணியிருந்தார். தசராவும் சூப்பரா இருக்கும். தசரா சூப்பரா இருக்கும் ப்ரோ. தசரா அதனாலதான் தெலுங்கு பாட்டுமே சைடு நிறைய நல்லா படம் இருக்கும். ரீ வந்துச்சு. ரெக்கார்டிங்லாம் மிரட்டலா இருக்கும் அந்த படத்துல. அந்த தசரா கிளைமேக்ஸ் எனக்கு எல்லாம் பிஜிஎம் பிஜிஎம்லாம் ரொம்ப நொறுக்கிருப்பாரு. பிடிச்சது. கிளைமேக்ஸ் பிஜிஎம்லாம் பயங்கரமா இருந்தது. கரெக்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரோட செகண்ட் ட்ரெய்லர் கொஞ்சம் பிடிச்சது. சலார்லையா? மிச்சவங்களுக்கு எப்படின்னு சரி தெரியல. சரி, சலார்ல மாதிரி கல்கிலையா? ஆமா. ரிலீஸ் ட்ரெய்லர்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்களா, அது எனக்கு ஆமா கொஞ்சம் ஆமா. பிடிச்சது ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரோட. ஓகே. பட் ஆனா கமல் ஆண்டவரை தான் கொண்டு போய் ஆண்டவராகவே உட்கார வச்சிருக்காங்க. அது அது எப்படி செட்டப்பே டிஃப்ரெண்டா வந்து இருக்கு. ஒரு இது 20 மினிட்ஸ் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஆமா பார்ட்ல தான் ஃபுல்லா அவருக்கான ஸ்கோப் ஃபுல்லாவே இருக்கும். ஓகே ப்ரோ. ஏதோ வந்து வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆனா அதுல படத்துல பார்த்தா ஏதோ சாமியார் மாதிரி உட்காந்துருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா இறங்கி ஃபைட் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் ப்ரோ. ஆனா இது இப்படி இருக்கு. இருக்காது. வித்தியாசமா இருக்கும் ப்ரோ படம். பாருங்க. ஒருவேளை அடுத்த பார்ட்ல கூட வெயிட்டா இருக்குமா நமக்கு அடுத்த பார்ட்ல ஒருவேளை பிளாஷ்பேக்ல எதுவும் அந்த மாதிரி வருவாரா என்னன்னு தெரியல. தெரியல. இன்னொரு 12 மணி நேரம் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா சலார்களும் கைப்புல இல்ல ப்ரோ. சலார்லாம் இந்த டைம்ல பயங்கரமா இருந்துச்சு. சலார் நாளைக்கு வரப்போ நாளைக்கு ப்ரோ வரப்போ. இது நல்ல ஹிட் ப்ரோ கல்கி. நம்ம சைடுல வேணா இது இல்ல. நம்ம சைடு ஏன்னா கம்மியா வந்துட்டு இருக்கு. நீங்க சலார் வந்து கேஜிஎஃப் டைரக்டர் அப்படிங்கறதுக்காக நம்ம சைடுல எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா. இவருமே நல்ல படம் எல்லாம் எடுத்திருக்காரு. 2 படம் எடுத்தாலும் நல்ல படமா எடுத்திருக்காரு இவரும். நம்ம சைடு யாருக்கும் தெரியாது. அதனால தெலுங்கு பிரபாஸ் சைடுல ஒருத்தர். வந்துட்டு நல்ல ஹைப் ப்ரோ அந்த படத்துக்கு. தெலுங்கு சைடுலயும் சரி, ஹிந்தி ஓவர்சீஸ்லயும் சைடும். செம ஹைப் இந்த படத்துக்கு. ஓகே. இல்ல இப்ப இந்த தமிழ் படம் பாருங்க, சைட்லயே பாத்தீங்கன்னா மகாநதின்னு ஒரு படம். ஐப்ன்றது வந்து நம்ம சோசியல் மீடியா மட்டும் வச்சு சொல்லிட முடியாது. புக்கிங் வைஸா பார்த்தோம்னா நல்ல பயங்கரமான புக்கிங் போயிட்டு தான் இருக்கு. இப்போ வரையுமே வந்துட்டு கல்கிக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து அட்வான்ஸ் புக்கிங்லேயே நல்லா இருக்கு. ஸோ இல்ல ப்ரோ, இங்க அப்படி வச்சு ஃபுல்லா பார்க்கும்போது காலியா இங்க கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. ஒருவேளை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் பூம் ஆகுமா என்னமோ தெரியல. சென்னையிலேயே அப்படிதான்டா இருக்கு. தேட்டர் பாதி தேட்டர் எல்லாமே ஃப்ரீயா தான் கிடக்கு. பாதி தேட்டர்ல முக்காசி தேட்டர் அப்படிதான் கிடக்கு. ஓகே. இல்ல ஒரு ஷோ அது 2 ஷோ ஆக்சுவலா தான் வந்துட்டு அதுதான் மெயின் ரீசன் என்னன்னா அது தமிழுக்குன்னு வந்து அது பெருசா அவங்க ப்ரொமோட் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் சைட்ல பண்ணல. பண்ணல. இப்போ பிரபாஸ் இதுக்கு முன்னாடி பிரபாஸ் கொடுத்த 2 3 படத்தையும் யோசிச்சு பார்த்திருப்பாங்க. சரி ரிவ்யூ வரட்டும் பார்த்துட்டு போலாங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். ஒரு ஆஃபர்ல இருக்கும் தான் நானே புக் பண்ணி வச்சிருக்கேன். இங்க நம்ம வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கோம். பட் ஆனா வந்துட்டு ஆந்திரா பொறுத்தவரையும் ஹிட்டோ பிளாப் பண்றதுலாம் வந்து அவங்க ஒரு வந்து நாளைக்கு எல்லா ஷோவும் புல்லு ப்ரோ. அங்க எப்படி இருந்தாலுமே எவ்வளவு டிக்கெட் சொன்னாலுமே வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அங்க வந்து வாங்கி பாப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு. 1500 போட்டிருக்காங்க ப்ரோ டிக்கெட் அபிஷியலாவே. ஆமா, அங்க பிரைஸ் அதிகம். 1500 கலெக்ஷன் அதிகமாகும்ல ப்ரோ இதனால? கண்டிப்பா இல்ல அதிகமா கலெக்ஷன் ஈஸியா வந்து அவங்க வந்து ஈஸியா வந்து வித்தின் வீக்லயே வந்து அவங்க நிறைய இது பண்ணிடுவாங்க. சோ அவ்வளோ டவுட்டா இல்ல. இந்த படம் இல்ல, பிரபாஸோட சலார் கூட பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸ் வந்து அவங்க நல்ல ப்ராஃபிட்டபிள் பிலிம் தான். சோ அதுதான் வந்து 200 கிட்ட அபிஷியலா போட்டாங்கல்ல. அதுதான் அந்த ஒரு மெயின் ரீசன்னாலதான் வந்து கமர்ஷியலா வந்து ஒரு பிரபாஸ் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஹீரோ தான் இன்னைக்கு வரையுமே, இந்த டேட் வரையுமே. அந்த ஒரு அதனாலதான் அந்த ப்ரீவியஸ் பிளாப்ஸ் அந்த ராதேஷாம் வந்துட்டு ஆதி புருஷ் எதுவுமே வந்து அவரை பெருசா பாதிக்கல. போட்ட காசு எடுத்தா அந்த மாதிரி. ஆமா மினிமம் கேரண்டி. இங்க சலார் ப்ராஃபிட் வந்திருக்கும் ப்ரோ. சலார் நல்ல கலெக்ஷன் தான். இங்க பெரிய ஹீரோ எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு மினிமம் 100 crore அப்படின்ற ஒரு கேரண்டி வந்துடுது இல்ல. அந்த மாதிரிதான் பிரபாஸ்க்கு வந்து ஒரு மார்க்கெட் வைட் அதாவது ஒரு ஆந்திரா மட்டும் இல்லாம தெலுங்கானா நார்த் சைட்ல கூட பிரபாஸ்க்கு மார்க்கெட் அதிகமாயிடுச்சு. பாகுபலி டைம்ல வந்து அவருக்கு நார்த்ல வந்து நல்ல ஒரு ரீச் கிடைச்சது. சோ சாகோவே பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்துட்டு ஒரு பாலிவுட்ல இருந்து கேஸ்ட் பண்ணி அது ஒரு ஃபுல்லாவே வந்து ஆந்திரா சைடு தெலுங்கானா சைடு விட வந்து நார்த்ல நல்லா போச்சு சாகோலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பாக்ஸ் ஆபீஸ் எவ்வளவு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ப்ரோ? இப்ப எல்லாமே டிக்கெட் ரேட் எல்லாமே ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு ரேட் இருக்கு.
நம்ம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்றதை விட வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா இப்ப அவங்க வந்து நேத்து நான் பார்த்தேன். இப்ப நான் டிக்கெட் புக் பண்ணிருக்க தியேட்டர்ல நேத்து 240 ரூபா போட்டிருந்தாங்க, இன்னைக்கு 150 ரூபா போட்டிருக்காங்க. அது எப்படி எனக்கு புரியல. 90 ரூபாய் குறைச்சிருக்காங்க. நேத்து ஈவினிங் பார்த்தேன் நல்லா பாத்தீங்களா? 240. 2D 3Dன்னு பாத்தீங்களா? அது 3D தான் ப்ரோ. டிஃபர் ஆகும். இல்ல 3D தான். 240 ரூபா போட்டிருந்தாங்க. ஃபுல் டிக்கெட்டும் 240 ரூபா போட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா மேல மட்டும் 240 ரூபா போட்டு கீழே 150 ரூபா தான் போட்டிருக்காங்க டிக்கெட். சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, கீழே ஒருவேளை கம்மி பண்ணிருப்பாங்க. அதான் எப்படின்னு தெரியல. ஏன்னா நேத்து ஃபுல்லா 240 ரூபா போட்டிருந்தாங்க, இன்னைக்கு வந்து 150 ரூபா 90 ரூபாய் குறைச்சிருக்காங்க ஒரு டிக்கெட். ஓகே. இந்த தமிழ்நாட்டுல ஹைப் இல்லைன்னு சொன்னீங்க ப்ரோ, பெருசா புக்கிங் இல்லைன்னு. இனிஷியலா சுத்தமா ஹைப் இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் ட்ரெய்லர் 1 ட்ரெய்லர் 2 வரப்ப கொஞ்சம் ஓரளவு ஹைப் கிரியேட் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஷோ தான் ப்ரோ மேட்ரு. 2 ஷோ மட்டும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஈவினிங் ஷோல இருந்து புக்கிங் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈவினிங் நைட் ஷோலாம் புக்கிங் ஆயிரும் ப்ரோ. ஏன்னா எல்லாம் வேலை பார்த்துட்டு வரவங்க எல்லாமே வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் 2 ஷோ ஓகே, ஈவினிங் காலேஜ் போயிட்டு வரலாம், வேலைக்கு போயிட்டு வரலாம் இருக்கட்டும், நைட் ஷோ தான் போலான்னு ஒரு எய்ம்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே வரும்போது ஓகேன்னு சொல்லிட்டு மார்னிங்கே டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பையில இருந்தே பயங்கரமா போகும் டிக்கெட்டு. ஆமா ப்ரோ, கண்டிப்பா. ப்ரோ சந்தோஷ் ப்ரோ வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். பிரகாஷ் வரலையா? பிரகாஷ் ப்ரோ தான் கூப்பிட்டுருக்கேன், வரேன்னாரு, வந்துருவாரு இன்னொரு 5 to 10 minutes வந்துருவாரு. நீங்க சொல்லுங்க, இது கல்கி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. கல்கி மற்றவங்களுக்கு அப்படி இருக்குன்னு தெரியல எக்ஸ்பெக்டேஷன். நான் கண்டிப்பா நாளைக்கு காலைல போறேன், ஃபர்ஸ்ட் ஷோ போறேன். நம்ம ரிலீஸ் பண்ணல பிகாஸ் மகாராஜா நமக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கு. ஸோ மகாராஜா ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கிறதால நம்ம மூவி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 4 weeksமே மகாராஜா தான் அப் டு இந்தியன் 2. அதனால நான் இங்கே வெளில தான் பார்க்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பிரகாஷ் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்டோரி சொல்லுவாரு, கேட்டு போலான்னு தான் வந்தேன். இல்ல இப்ப வந்துட்டாரு. சரி ஓகே, நீங்க அப்படியே சொல்லுங்க, நான் லெசனர்ல இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ வாங்க, வணக்கம். பிரகாஷ் ப்ரோ உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். ஆக்சுவலா கல்கினாலே வந்து பிரகாஷ் இல்லையா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ப்ரோ இப்போ பூச்சி பைரவ வெப் சீரிஸ் பார்த்தா தான் கல்கி புரியுமா, இல்லை அப்படியே பார்த்தா புரியுமா? பிரகாஷ் ப்ரோ உங்களை தான் கேக்குதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? ஹலோ, கேக்குதாண்ணா? எனக்கு கேக்குது, அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? ஹலோ ப்ரோ, உங்களுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்கினால பிரகாஷ் ப்ரோ எங்கன்னா அடுத்த முதல் கேள்வி அதான் கேக்குறாங்க. இப்பதான் கேக்குது. இவ்வளவு நேரம் என்ன பேசுங்கன்னு தெரியல. கவுண்டமணிக்கா இருட்டுல தரணும் மாதிரி ஒண்ணும் பேசல ப்ரோ, உங்களுக்கு கோயில் தான் பேசிட்டு இருந்தோம். இல்ல இப்பதான் வந்து இவரு வந்தாரு, படத்தோட டைரக்டர் வந்து டக்குன்னு வந்துட்டு பிரகாஷ் இல்லன்னு போயிட்டாரு. ஆமா பிரகாஷ் ப்ரோ இல்ல, ஓகே அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப நானும் கிளம்பி பாய். ஏங்க கதை உங்க பொய்யில 100 பொய் தான், 1000 பொய் தான். அளவு 1000 பொய்யும் தாண்டி அளவு பேசுவீங்க நீங்க. சரி ரைட்டு. இல்ல அப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸ்பீக்கரா. அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேலை மட்டும். ஓகே 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 நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் அப்படியே ஸ்பீக்கர் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டுக்கிட்டு அப்புறமேட்டு ஏதாவது பையன் சொல்லிடுறேன். ஓகே ஓகே. இப்போ ஸ்பீக்கர்ல இருக்கவங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது நாளைக்கு ஏதாவது படம் வருது, ஓகே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. சுலைமான். பூச்சி பைரவா பார்த்தாதான் புரியுமா, இல்லை வெப் சீரிஸ் பார்த்தா புரியுமா, இல்லை கல்கி டேரக்டா பார்த்தா புரியுமா ப்ரோ? ப்ரோ கல்கி ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். நீங்க வந்து இது பார்த்தா தான் புரியும், இது பார்த்தா புரியாதுன்ற மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து புரியுற மாதிரி இருக்கும்னு தான் வந்து ஆல்ரெடி டைரக்டர் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து ட்ரைலரும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, டைரக்டா நான் போய் படம் பார்த்தா புரியுமான்னு கேட்டா கண்டிப்பா புரியும்.
ஏன்னா அது ப்ரோ டியூரேஷன் என்ன ப்ரோ? 3 த்ரீ ஹார்ஸ் ப்ரோ. ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ். ஸோ கேரக்டர் இன்ட்ரடக்ஷனுக்கே டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அதுலயே கிளியர் ஆயிடும். ஸோ நீங்க எதுவுமே நீங்க வந்துட்டு இது 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 கூட ரிலேட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. பட் ஆனா மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்து உங்களுக்கு வந்து நீங்க அதை ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மத்த விஷயம் தெரியலன்னா கவலைப்படாதீங்க ப்ரோ. இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா பிரகாஷ் ப்ரோ வருவாரு. உங்க டவுட் எல்லாத்துக்கும் கிளாரிஃபை பண்ணிடுவாரு. கேக்குதா ப்ரோ? ஹலோ ஹலோ கேக்குதா? மணி ப்ரோ ஏதோ சொல்ல வரீங்களே, சொல்லுங்க. ஏதோ பேசுங்க ப்ரோ, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பாலா நீ நீ எப்படி பாலா எக்ஸ்பெக்டேஷனு? எனக்குலாம் செம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான். இனிஷியலாலாம் பெருசா அந்த அளவுல எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ சொன்ன கதையெல்லாம் கேட்டு மெய் சிலிர்த்து போயிட்டுனா. அது ஓகே, பட் ஆனா இந்த டைரக்டர் அதை புல் பண்ணிருப்பாருன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாண்ணா. ஒருத்தர் நம்பி ப்ரோ இத்தனை கேக்குதா? கோடி பட்ஜெட் கொடுக்கும் அது போது ஓகே, இது ஒரு அதுதான் சொல்றேன். காலம். நீ எதிர்பார்க்கிற ஓகே. அவரோட படங்கள்லாம் பாத்திருக்கியா நீ? 2 படம் பாத்திருக்கேண்ணா. எவடே சுப்பிரமணியம் பாத்திருக்கேன், நல்லா இருக்கும் அந்த படம். தமிழ்ல இல்ல அதான், ஆனா அது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. அப்புறம் மகாநதி எல்லாருமே பாத்திருப்பாங்க. பாலா எவட சுப்பிரமணியம் ஹீரோ யாரு பாலா? ஹலோ பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? டக்குன்னு பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு வெளியே வந்துட்டு பேசிட்டு போயிட்டாரு பாத்தியா பாலா? பாலா விக்கிபீடியால போனது போதும், டக்குன்னு சொல்லு. இல்லண்ணா, விக்கிபீடியால நீங்க வர விஜய் தேவர்கொண்டா நான் அந்த படம் பாத்திருக்கேன் நானு. ப்ரோ 1 வீக் தான் ப்ரோ. ஹலோ ப்ரோ கேக்குதா? பாலா ப்ரோ. கேக்குது ப்ரோ. ப்ரோ இப்போ மூவிக்கு வந்து எனக்கு வந்து சுத்தமா ஐப் இல்லை. பட் ஆனா நீங்க வந்து எனக்கு செம்ம ஐப் இருக்கு அப்படின்றீங்க. இப்போ நீங்க ஒரு 2 விஷயம் சொன்னா எனக்கு ஐப் ஆகும்னு நினைச்சு ஒரு 2 விஷயம் சொல்றீங்கன்னா அது எந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ப்ரோ? சொல்லு இப்போ பாலா. சட்டில்டா இருக்கு நீங்க சொல்ற அன்னைக்கு அந்த வந்துட்டு விஷயத்துல நான் வந்து ஐப் நான் ஆயிட்டேன். சொன்னா வந்து அது கோர்வையா இருக்காது இல்ல ப்ரோ. பாலா, நீ அன்னைக்கு உன்னதான் ஆக்சுவலா வந்துட்டு கேக்குறாங்க. உன்னை கேக்குறாங்கன்னா நீ தான் சொல்லணும் பாலா, நீ தான் சொல்லணும். ஆக்சுவலி ஓகே அவர் ஓகே ஓகே. சினிமா இல்ல இல்ல, லவ்வர் அன்னைக்கு அவரு எனக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. பண்ணியாச்சு. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் போட்டோம் ப்ரோ, வந்தீங்களா? இருந்தேன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ பேசினாருன்னு நினைக்கிறேன் அந்த விஷயம். ஓகே ஓகே. எனக்கு வந்துட்டு எனக்கு இந்த மித்தாலஜி அந்த ஃபேக்டர்லாம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். எனக்கு இது மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும். இதை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா இல்ல அது ஃபியூச்சரு இது மாதிரி எடுத்தாலும் எனக்கு அதுல ரொம்ப இஷ்டம் எனக்கு. இதை வந்து ஒரு மித்தாலஜியா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோட இப்ப கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப, டைம் டிராவல் அது ஐ மீன் ஃபியூச்சர்ல நடக்குது அப்படிங்கிறப்ப எப்படி இது எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு எனக்கு. ஓகே ப்ரோ. இப்போ வந்து அந்த இப்போ உங்ககிட்ட மூவில என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மூவில? கண்டிப்பா இது உங்களுக்கு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹைப் ஆயிடும் ப்ரோ. 3ல இருந்து 4 கேமியோ இருக்கு ப்ரோ. 3 கேமியோ இருக்கும், எதிர்பார்க்காத இடத்துல இருக்கும் கண்டிப்பா. அது அந்த 3 கேமியோவும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும். டிக்யூ தேவர்கொண்டாலாம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா ப்ரோ? ஆமா ப்ரோ, உண்மைதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. பாலா கன்ஃபார்ம் உண்மையா பாலா? ஆமாண்ணா, 100%ண்ணா. ஓகே. இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 பேரு கேள்விப்பட்டேன். டிக்யூவும் நானி சொன்னாங்க என்கிட்ட. நானி கன்ஃபார்ம் 100% நான் நானி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரவீன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று பேசுறோம், இன்னைக்கு பேசுறோம். நல்லா இருக்கேன். நைஸ், நல்லா இருக்கேன். சூப்பர் ப்ரோ. அதான் பாலா ப்ரோ சொன்ன மாதிரி தான், நானி கேரக்டர் இருக்கு. இந்த ஸ்டெல் ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட். 2 படத்துக்கு அப்புறம் 3வது படமே பெரிய பட்ஜெட் நாகஸ்வினுக்கு. இதை எப்படி புல் ஆஃப் பண்ணிருக்காருங்கிறது தான், அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது அவர் எப்படி புல் ஆஃப் நம்மளுக்கு வந்து இது தெரியாத ஸ்டோரின்னு இல்லை, நம்மளுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸா தெரிஞ்ச ஸ்டோரிய சேர்த்து வச்சு இதை அவர் எப்படி புல் ஆஃப் பண்ணியிருக்காரு.
நாளைக்கு எப்படி அவுட்புட் இருக்க போகுதுங்கிறது தான் எல்லாரும். ஏன்னா 4 வருஷம் உழைப்பு அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நேத்து பேசி எல்லா படத்துக்கும் கடைசியில எங்க வந்து நிக்கிறோம்னா ஸ்கிரீன் பிளே. அதுதான் ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா லைக் டிஃப்ரெண்டா இல்லாம, ஏன்னா இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அவங்க வந்து ரூட்டடா ஒரு மியூசிக் டைரக்டரை பிடிச்சிருவானுங்க. அது இல்லாமல் தமிழ் சைட்ல வந்து சந்தோஷ் நாராயணன் கிட்ட மியூசிக் வாங்கியிருக்காரு. அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இன்னும் இருக்கு. அவரோட ஒர்க் எப்படி இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு பெருசாவே இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புஜி தீம் நல்லா இருந்துச்சு. தீம் ஆஃப் கல்கி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, ஆடியோ ரைட்ஸுக்கு ஒரு பீட்ஸ் ஒன்று இருக்கும். ஆடியோ ரைட்ஸ் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு பீட் போட்டிருப்பாரு சந்தோஷம். அந்த அது எனக்கு சாங்ஸாவே என்ன இருக்குதுன்னு தெரியல. இது ஒரு புது ட்ரெண்டா என்னன்னு தெரியல. அந்த சாங் லிஸ்ட் எதுவுமே சொல்லாம வெறும் 3 சாங் மட்டும் வச்சு. ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ், இன்னும் எவ்வளவு பாட்டு இருக்கு. அவ்வளவுதான். நான் புஜ்ஜி ஆந்தம் அதே இன்னொரு சாங் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ப்ரோ இன்னும் 3 பாட்டு இருக்கு. இன்னும் 3 சாங்ஸ். அதான் இன்னும் 3 பாட்டு இருக்கு. நான் அந்த 3 பாட்டுக்கு என்ன ஒரு அது எப்படி இருக்குன்னு கூட நம்மளுக்கு ஒரு யோசிக்கவே இல்லை. அது எதுக்குன்னா அது வந்தா நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் யாரு கல்கி யாரு இது. அதெல்லாம் கான்செப்ட் பேஸ்டா இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம், லிரிக்ஸ் எல்லாம். அதுக்குதான் அவங்க எல்லாம். இது புதுசா இருக்குல்ல ப்ரோ. நம்ம வந்துட்டு இப்ப படம் வரதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோராச்சும் நம்ம கையில ஃபுல் ஆல்பம் இருக்கும், நம்ம ஃபுல்லா கேட்போம். பட் ஆனா இந்த படத்துக்கு வந்துட்டு இது மட்டும்தான் எனக்கு அதுவே இன்னும் கியூரியஸா இருக்கு. கொஞ்சம் மியூசிக் ரிலேட்டடா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற ஒவ்வொரு படம் பாக்குறப்பவும் என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படிங்கறத நான் இன்னும் கீனா பார்ப்பேன். அப்படிங்கிறப்போ இந்த படத்துல வந்துட்டு ஓகே புஜி தீம் வந்துச்சு, தீம் ஆஃப் கல்கி வந்துச்சு, ஒரு ப்ரமோஷன் சாங். மீதி என்ன லைக் அவங்க கண்டிப்பா சாங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தெலுங்கு படத்துல சாங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கவே இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு சாங் 2 சாங்காச்சும் வைக்கணுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா இருக்குங்கிறப்போ இந்த படத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அது இவ்வளவு பெரிய படம், கம்பல்சரி பிரபாஸ் ஃபேன்ஸ்க்காகவே ஒரு மாஸ் நம்பர் இருக்கும். ஒரு மாஸ் நம்பர் இருக்கு. ஒரு மாஸ் நம்பர் இருக்குங்கிறப்போ அது என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அதுவும் அந்த பீரியட்ல ஒரு மாஸ் நம்பர்னா எப்படி டான்ஸ் இருக்குமா. அது ட்ரெய்லர்லயும் சொல்லல, 2 ட்ரெய்லர்லயும் சொல்லல. ஏன்னா 2 ட்ரெய்லர்லயும் ஸ்டோரியவே கான்செப்டா வச்சு எடுத்துட்டு போனாங்க. எந்த கோரா காட்ட போறோம்ங்கிறதையும் எடுத்துட்டு போனாங்க. அதுவும் நீங்க 2 ட்ரெய்லர்லயும் நோட் பண்ணீங்க அப்படின்னா பிரபாஸ்க்கும் அமிதாப் பச்சனுக்கும் நடுவுல நடக்கிற சண்டை மட்டும் தான் காட்டினாங்களே ஜாஸ்தியா, தவிர மத்த எந்த இடத்தையும் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. எப்படி இதை எப்படி எடுத்துட்டு போவாங்க. லைக் முந்தா நேத்து பிரகாஷ் ப்ரோ அவரோட எக்ஸ்பெக்டேஷன் பிக், அவர் அந்த ஸ்டோரி லைன் அப்ப வச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொன்னார்ல, அது வந்துட்டு எப்படி கொண்டு போவாங்க, அதை எங்கெங்க கரெக்டா அந்த எலமெண்ட் பிளேஸ் பண்ணுவாங்க, அதெல்லாமே ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ரொம்ப பெருசா வச்சுக்கல. நான் நேத்து சொன்ன மாதிரி தான் 2.2க்கு ரொம்ப பயங்கரமா யோசிச்சு அவ்வளவு இதா போயிட்டு கடைசியில மொக்காயிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எந்த படத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் எக்ஸ்பெக்டேஷனை லோவா வச்சாலும் அங்கங்க நான் ஒரு எலமெண்ட் எதிர்பார்க்கிறேன், அவ்வளவுதான். ஹாய் பிரகாஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நேத்தி வந்துட்டு நீங்க பேசுனது சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ஃபுல்லா கேட்டேன். எனக்கு ரொம்ப படம் மேல எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. என் பேர் விஷால் ப்ரோ. தேங்க்யூ நீங்க பேசுனதுக்கு. அடிக்கடி இந்த மாதிரி ஸ்பேஸ் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. என்னன்னா இப்போ வலை பேச்சு சொன்னாங்க, யாராவது டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. 3D 2 நாள் லேட்டா ரிலீஸ் ஆகுதுன்றாங்களே, உண்மையா? இல்ல ப்ரோ, இந்தியால 3D எல்லாம் நார்மல் தான். கனடால ஹிந்தி 3D கேன்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு டிப்ளாய் பண்ணதெல்லாம் லேட் ஆயிடுச்சு. அதனால கனடால ஹிந்தி 3D கேன்சல் ஆயிடுச்சு. ஐமேக்ஸ் ஐமேக்ஸ் மட்டும் தான். ஐமேக்ஸ் ஆகும். 2D 3D ல ரிலீஸ் ஆயிரும். எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். ஓகே ஓகே. ஐமேக்ஸ் மட்டும் தான் கனடால கேன்சல் ஆயிடும். எனக்கு தெரியல, எனக்கு தோணுது. நீங்க சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. என்னன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களோன்னு நினைக்கிறேன் படம். ஏன்னா பிரபாஸ் கேரக்டர் ரொம்ப ஹியூமரா நல்லா பண்ணிருப்பாங்களோ அப்படின்ட்டு தோணுது. நேற்று சந்தோஷ் நாராயணன் வேற சொல்லியிருந்தாரு பரதோஸ் ரங்கன் இன்டர்வியூல, ரொம்ப யூனிக்கான கேரக்டர் அது. ஸோ நிறைய நான் மியூசிக்லயுமே நிறைய கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த அனிமேஷன் வீடியோவும் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு என்னமோ கிட்ஸுக்கு அட்ராக்ட் ஆகுமோன்னு தோணுது படம் நல்லா இருந்துச்சுன்னா. 3D வேற என்ஜாய் பண்ணுவாங்களோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி என்னோட பாயிண்ட்டும் அதுதான். அந்த பைரவான் புஜ்ஜி வெப் சீரிஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுலேயே ஓரளவுக்கு எப்படிப்பட்ட ஃபிலிம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு பேஸ் நல்லா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த பைரவான் புஜ்ஜி வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அதான். ஸோ அவங்க நிறைய விஷயத்த ஹைட் பண்ணியிருக்காங்க வாண்டடாகவே. ஸோ தேஜன் மூவி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ ஆனா அந்த அனிமேட்டட் சீரிஸ் அந்த 2 எபிசோடுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, நமக்கு வந்துட்டு
அந்த வேர்ல்டு இப்படிதான் இருக்கும், எப்படி நமக்கு அந்த கான்செப்ட் சொல்லிட்டாங்க, இந்த வேர்ல்டு இப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க நாகார்ஜுன் ஒரு வீடியோஸ் பாத்தீங்கன்னா 3 வேர்ல்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு படத்துல. ஆமா, அந்த பைரவன் புஜ்ஜி கூட ஒரு வேர்ல்டு மட்டும் தான். ஸ்டில் தேர் ஆர் 2 வேர்ல்ட்ஸ். ஸோ அதான் ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் 3 hours படம் வேற. ஸோ நிறைய இருக்கு ஆக்சுவலா கண்டென்ட் போய் சேர்ந்த குறைச்சு. கேட்டது ப்ரோ. எனக்கு ஒரு கல்கி படத்தை தாண்டி ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஆக்சுவலா நான் வந்து அதுக்காக தான் ஸ்பீக்கரே கேட்டேன். நானு பிரபாஸை வந்து இதுக்கப்புறமா இந்த மாதிரி மட்டும்தான் பார்க்க முடியுமா? ஒண்ணு அந்த முன்னாடி காலத்து பிலிமு, இல்லைன்னா அப்புறமா 2030 அப்புறம் நடக்கிற பிலிம், இப்படிதான் பிரபாஸை இனிமே காட்ட போறாங்களா? அதுதான் டைரக்டர்ஸ் அப்படிதான் பண்ண போறாங்களா? ஏன் அவருக்கு வந்து இந்த கமர்ஷியல் படமே வராதா இனிமே? அடுத்து ராஜா சாப்னு ஒரு படம் வருது. ஸ்கிரிப்ட் கூட படம் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, பட் ராஜா சாப் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்க்கற ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் விண்டேஜ் பிரபாஸ் படம் பார்க்கலாம். ஒரு மிர்ச்சி மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் பேக்கேஜ், நார்மலா எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனும் இல்லாம, எந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனும் இல்லாம, அது ஒரு ஹாரர் காமெடி இல்லாம ஃபுல்லா காமெடியா இருக்கும். பிரபாஸ் காமெடி டைமிங் திரும்பி பார்க்கலாம். பிரபாஸ் காமெடி டைமிங் எல்லாம் திரும்பி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜெயாண்டிக்கான உடம்பு வச்சுன்னு அந்த மாதிரி ஒரு காமெடி ஃபிலிம் எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலா அது வந்து மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதுதான் பார்க்கணும். பிரபாஸ் காமெடி டைமிங் நல்லா இருக்கும் ப்ரோ. அது ஒண்ணு லுக் இல்ல, லுக் மேட்டர் இல்ல, ஸ்கிரீன் பிளே கதை தான் மேட்டர். உங்களுக்கு பிரபாஸ் வந்து நீங்க வந்து அந்த பழைய காமெடிலாம் பிரபாஸ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பழைய அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப பேன் இந்தியா வந்து தாங்க எல்லாத்துக்கும் எடுத்து விட்டுருச்சு ப்ரோ. அந்த படத்துல வேற நிறைய அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர் அவங்க உடம்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா அதை கம்பேர் பண்றப்ப பிரபாஸ் வந்து இஸ் ஜெய்ஜாண்டிக். ஓகேவா? இன்னைய தேதிக்கு வந்து பிரபாஸ் தான் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே பயங்கரமா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உடம்பு. அவர் வந்து அந்த உடம்பை வச்சுட்டு இதுக்கப்புறம் காமெடி பண்ண முடியாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் அது உடம்பு எழுச்சியை தான் பண்ணிதான் ஆகணும். அவரு அந்த மாதிரி படம் நடிக்கணும்னா அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல ப்ரோ. இல்ல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிதான் ப்ரோ இருக்கு. இப்போ நீங்க மத்த இது அந்த படத்துல இப்போ இந்த படத்துல காமிச்சிருக்க பாடியோட இப்போ ஒரு பிரஸ் மீட்ல இருக்க பாடி எல்லாம் ரொம்ப ரேஞ்சு தானே இருக்கு. இல்ல அதான் கடைசிக்கு நம்ம வந்துட்டு அந்த ஜைஜாண்டிக் பாடி எல்லாம் காமெடி பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாம ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ் மேட்டர். அவங்க தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைலாக் செட் பண்றாங்கன்னா அந்த காமெடி அங்க உழுகணும், அவங்க சிரிக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி டைலாக்ஸ் இருந்தா பிரபாஸ் இல்ல யாரு வேணாலும் காமெடி பண்ணாலும் சிரிப்பாங்க. டைலாக்ஸ் கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். அவரு அவ்வளவு ஹைட்டா இருக்காரு, ஜைஜாண்டிக்கா இருக்காரு அப்படின்னப்போ எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் பெருசா இருக்காது. பிகாஸ் நம்ம வந்துட்டு லைக் ஹைட்னு சொல்ல முடியாது. நம்ம வந்துட்டு ரொம்ப நாளா நிறைய பேரை வில்லன் கேரக்டர்ஸ்ல பார்த்தவங்க கூட காமெடி பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம சிரிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மொழியெல்லாம் வந்துட்டு பிரகாஷ் ராஜ் சாரோட பீக், அவர் வில்லனா அவ்வளோ பீக்ல பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு படத்துல வந்துட்டு அவர் ஒரு காமெடி ட்ராக் எடுத்து மொழியில காமெடி ட்ராக் எடுத்து பண்ணப்போ நம்ம சிரிச்சோம். நம்ம வந்துட்டு என்னன்னா நல்ல அந்த ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ் இது கரெக்டா இருந்துச்சுன்னா காமெடியும் உலகும்ங்கிற ஒரு டாக் தான் ப்ரோ. அது என்னோட இன்னொரு கரெக்டா இருந்தது. ஆனா என்னன்னா பிரபாஸ் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்டுக்கே ஒதுக்குன மாதிரி ஆகி போச்சு கொஞ்ச நாளா. அது வந்து பார்க்க போனீங்கன்னா மக்களாகிய இவங்க வந்து இப்படிதான் அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டே வந்துட்டாங்க. இப்போ வந்து திடீர்னு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணா எப்படி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு எப்படி இருக்கும்ட்டு. இல்ல அப்படி ஒதுக்கிட்டாங்கிறத விட அவரோட மார்க்கெட் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குங்க. உண்மையாலுமே ஒரு பாகுபலிக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்து பலன் அடைஞ்சாங்கன்னு தெரியல. அனுஷ்கா எல்லாம் காணா போயிட்டாங்க, ராணா டக்பதி கூட அவ்வளவு அந்த அளவுக்கு பலன் அடையல. ஆனா பிரபாஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா பயங்கரம். இன்னைக்கு வந்து $3 மில்லியன் வந்து அமெரிக்கால வெறும் பிரீமியர் ஷோல மட்டும் அவங்களுக்கு வசூலாயிருக்கு. நம்ம தமிழ் படங்கள்லாம் 1 மில்லியனுங்கிறதே பெரிய சாதனையா ப்ரோ. இந்தியன் சினிமா ஸ்டாண்டர்ட்ஸா தூக்கி விடுறதுக்காக இப்போ இவ்வளோ இது படங்களெல்லாம் இந்த படம் எல்லாம் ட்ரை பண்றாங்க ப்ரோ. அதுக்குதான் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த படம்க்கு தான் வெயிட் பண்றாங்க. மாருதி அந்த ராஜா சாப் படம் எதுக்கெல்லாம் எல்லா ஃபேன்ஸும் அதுக்குதான் வெயிட் பண்றாங்க. அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் அப்படி பார்க்கணும் பிரபாஸ், அப்படி அதுக்குதான் கண்டிப்பா கிளிக் ஆகும் அந்த ராஜா சாப் படம். மாருதி டைமிங் பாத்தீங்கன்னா மாருதி படம்ல எல்லாம் காமெடி டைமிங் பர்ஃபெக்டா இருக்கும், ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு வாட்டி பாருங்க, போய் பாருங்க. பிரேம கதா சித்திரம் அப்படி ஒரு படம் இருக்கு, சூப்பரா இருக்கும், ஹாரர் காமெடி. அதுவும் இன்னும் லவர்ஸ் படம் இருக்கு, பலபல மொகடை. இந்த படம் எல்லாம் காமெடி டைமிங் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதனாலதான் காமெடி நம்ம கண்டிப்பா சிரிக்கலாம். மாருதி மேல நமக்கும் இருக்கு. இல்ல பலே பலே செம படம். நம்ம தமிழ்ல வந்து ஆரியா ரீமேக் பண்ண. இதுல பிரச்சனை என்னன்னா
பிரபாஸ் வந்து தெலுங்குல பயங்கர பெரிய ஆளா இருக்கும் போது கூட தமிழ்ல வந்து பிரபாஸ்ங்கிறவர் வந்து தெரிய ஆரம்பிச்சது பாகுபலி மட்டும்தான். இது வந்து நீங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியாது, உண்மை. அதுல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சு இன்னிய வரைக்குமே, அதுக்கப்புறம் தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சு பிரபாஸை வந்து வேற எந்த ஒரு இதுலயுமே பார்க்கல. அதே மாதிரி ஒரே ஒரு இதுலயே தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மாறுதல் கூட கிடையாது, அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. இல்ல 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 இதை மட்டும் நான் ஒத்துக்கல. என்ன காரணம்னா இல்ல இல்ல ஏன்னா வந்து அவர் பிரபாஸ் வந்து நீங்க ஒவ்வொரு நடிகருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரே மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பிரபாஸோட ஒவ்வொரு புது உலகமே கிரியேட் ஆகுது. பாகுபலியில மகிழ்மதி, அதுக்கப்புறம் நீங்க ஷாகோல பாத்தீங்கன்னா புதுசா அந்த ஒரு பெரிய சிட்டியே பயங்கரமா ஒரு அடுத்து வந்து கமர்ஷியல் விட்டுருங்க. கமல்ஹாசன் கூட தான் ஒரு இது புதுசு புதுசா பண்றாரு. ஆனா நடுவில் ஒரு கமர்ஷியல் பிலிம் பண்ணா அதை மனுஷன் ஒத்துப்பாங்க உடனே. ஏன்னா நடுவில் நல்லா பண்ணிட்டே இருப்பாப்புல அப்படியே அவரு. ஆனா இவர் வந்து அப்படி வரைக்கும் பிரபாஸ் தான் இப்படின்னு ஒரு இது பிராண்ட் உருவாயிடுச்சு. யாஷுக்கும் அப்படிதான் சொல்லுவேன். யாஷுக்கும் அப்படிதான். அவர் வந்து திரும்ப வந்து ஒரு கமர்ஷியலா படம் பண்ணி தமிழ்ல ஹிட் ஆகணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா நான் சொல்றது? யாஷ் கேஜிஎஃப் 1-2க்கு அப்புறம் படமே நடிக்கலையே ப்ரோ, அதுக்குள்ள யாஷை கம்பேர் பண்றீங்களா? இது கரெக்டா? யாருக்குங்க தெரியும் இதுக்கு முன்னாடி தமிழ்ல? யாருக்கு தெரியும்? இன்னைக்கு யாஷ் எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா ஒரு கமர்ஷியல் ஒரு சாதாரணமா ஒரு காமெடி படம் பண்ணா யார் ஏத்துப்பாங்க சொல்லுங்க? அது மாதிரி சொல்ல வரேன் நானு. நல்ல படம் வந்தா கண்டிப்பா எல்லாரும் பாக்குவாங்க ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஐமேக்ஸ் ப்ரோ இதுல ஒரு இது ஹலோ ப்ரோ அந்த மகாபாரத போர்ஷன் வருதுன்னு சொல்றாங்க. அது எப்படி ப்ரோ? எல்லாரும் ஒரே இடத்துல பேசுறாங்க, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. யார் பேசுறீங்கன்னே தெரியல. ஐமேக்ஸ் வெர்ஷன் வந்து 3D இருக்கா? இப்பதான் எனக்கு கால் வந்தது வேளச்சேரி பீனிக்ஸ்ல இருந்து. இந்த மாதிரி ஐமேக்ஸ் 3D இல்லையா, ஐமேக்ஸ் 2D தான் அது வந்து கன்வெர்ட் பண்றாங்க டிக்கெட். ஸோ அந்த 3D அமௌண்ட் மட்டும் வந்து ரீஃபண்ட் பண்றாங்க. அதனால வந்து இந்தியாவில் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு ஐமேக்ஸ் 3D இல்லை, அது எல்லாமே 2D-ஆ கன்வெர்ட் பண்றாங்க. ப்ரோ இந்த ஹாஃப் அன் ஹவர் மகாபாரதம் போர்ஷன் வருதுன்னு சொல்றாங்க ப்ரோ. ஹாஃப் அன் ஹவர் ஃபுல்லாவே அது அந்த போர்ஷன் இருக்கும். அது எப்படிதான் 15 மினிட்ஸ் நாங்க 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். நாங்க 29 மினிட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க பிரதர், அவ்வளோலாம் மகாபாரதம் தான் ஜஸ்ட் மகாபாரத ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்கும். ஒரு போர்க்கள காட்சி இருக்கும், அவ்வளோதானே தவிர அவ்வளோலாம் இருக்காது. அதே மாதிரி இப்போ டீம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு அலர்ட் மாதிரி. நாங்கள் 4 வருஷ உழைப்பு, முடிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்பாய்லரும் சொல்லாதீங்க, ஏன்னா முக்கியமான விஷயங்கள் எதுவும் ட்ரெய்லர்ல காமிக்கலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நாளைக்கு படம் பார்த்துட்டு பேசும்போது கூட ஸ்பாய்லர் இல்லாமல் ஒரு ஸ்பேஸ் போடுவோம். அதுக்கப்புறம் ஸ்பாய்லரோட வீக்கெண்ட்ல போட்டுப்போம். ஓகே, மினிட் பை மினிட் போட வேணாம், அப்டேட்லாம் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நம்ம இவ்வளோ கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க இதெல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெரிய நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஒரு ஸ்பாய்லர் இல்லாம ஒரு ஸ்பேஸ் போட்டு பார்ப்போம். 22 மினிட்ஸ் ப்ரோ மகாபாரதம். நாகஸ்வின் பிரபாஸ் அந்த இன்ஸ்டாகிராம் லைவ் லைவ் வச்சு சொல்லாங்க. இப்பதான் ஒரு அந்த ஆகாஷ்வாணியில மகாபாரதம் 29 மினிட்ஸ் ஆகாஷ்வாணியில. ஆனா அவ்வளவு தூரமா இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு போர்க்காட்சி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்கும்னு நினைச்சேன் நானு. இவ்வளவு தூரம் பெரிய வச்சிருந்தாலும் பெரிய விஷயம் தான். மகாபாரத சீக்வல் எடுத்துருக்காங்க தான். இப்ப பிரகாஷ் ப்ரோ, நீங்க எப்ப போறீங்க படத்துக்கு? நாளைக்கு காலையில 10:30 ஷோ. நம்ம ஷோ எங்களுக்கு ராத்திரி 10:30. பாருங்க மத்தவங்க என்ன சொல்லுது. இவரு சாரி, ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் பேர், அவர் ஸ்பீக்கர் கொடுங்கன்னு சொல்றதுக்கு மறந்துட்டேன். அவர் பேரு இருக்கிறாரா? பாலாஜி சார் இருக்கிறாரா? அவர் இருந்தா ஸ்பீக்கர் கொடுங்களா அவருக்கு. அதான் நான் பாக்குறேன், போயிட்டாரா என்னன்னு தெரியலண்ணா. அப்படியா? டக்குனு பாருங்க. நானும் 2-3 பேர் வந்தாங்க, வந்துட்டு இப்ப ஸ்பீக்கர் கொடுத்தா அப்படியே சைலண்டா இருந்தா கிளம்பிட்டான் ஐயப்பனும். அப்படியா? ரைட். நான் 2-3 பேரை பார்த்தேன். கொடுங்க, ஸ்பீக்கர் கொடுங்க, பேசாதவங்க ஸ்பீக்கர் கொடுங்க. ஓகே ஓகேண்ணா. அதே மாதிரி ஸ்பீக்கர்ல உள்ளவங்க பேசுங்க. பிரபாஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க உங்க எக்ஸ்பெக்டேஷன் ஷேர் பண்ணலாம். ப்ரோ நான் பிரபாஸ் ஃபேன். டவுட் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க ப்ரோ.
கை தூக்கிட்டு எல்லாமே அமிதாப் பச்சன் 4-8ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷைனா இருக்கும். அது ஏதாச்சும் சூப்பர் பவர் மாதிரியா இல்ல நார்மல் திங்ஸ் மாதிரியே இருக்கா ஏதாச்சும்? அது மூவி பார்த்தாதான் தெரியும் ப்ரோ, யாருக்கு என்ன தெரியாது. ப்ரோ அது யூனிட்ஸ்னு சொல்றாங்கல்ல எது ப்ரோ, சொல்றீங்க? பிரபாஸ் வந்து இந்த கார்ல பறக்கிற மாதிரி இருக்கு, அது சூப்பர் பவரான்னு கேக்குறாரா? இல்ல, அந்த அஸ்வத்தாம கேரக்டர் இருக்குல்ல, அவனுக்கு ஃபேஸ்ல ஒரு இல்ல அதுக்கு சூப்பர் பவர் இல்ல, அதுக்கு ஜெம் இருக்கும். இல்ல அது உண்டு. அதனால விளக்கம் சொன்னேன் நான் அன்னைக்கு டீடைலா போன ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தேன். அஸ்வத்தாமன் கேரக்டர் மகாபாரதத்துல அவரோட சிறப்பு பவர் தான் வந்து அடிஷனல் பவர் தான் அந்த நெத்தியில இருக்க ஒரு கண்ணு மாதிரி இருக்கிறது. அந்த பவரை வந்து கிருஷ்ணர் வந்து அவரோட சுதர்சன சக்கரம் மூலமா தூக்கிடுவாரு சாபம் விட்டு. இதுல அது திரும்ப கிடைக்கிற மாதிரி இவர் வந்து டைரக்டரோட கற்பனையில வச்சிருப்பாங்க. அது சூப்பர் பவர் தான், அடிஷனல் பவர். அவரோட எல்லா பலங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பவர். இது எந்த டைம் லைன்ல நடக்கல சார்? இப்போ பாஸ்டா இல்ல ஃபியூச்சரா? இல்ல இது வந்து எப்படின்னா மகாபாரதத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க போன ஸ்பேஸ் கேட்கலன்னு நினைக்கிறேன், யுகங்களை கடந்து வாழ்ற ஒரு கேரக்டர். எப்படின்னா போன யுகத்துல இருந்து இந்த யுகம் கலியுகத்துக்கு வர ஒரு துவாபர யுகத்துல இருந்து கலியுகத்துக்கு வர ஒரு கேரக்டர் தான் அஸ்வத்தாமன் கேரக்டர். அப்ப அவங்க யுகமுகமா வாழும் போது அவங்களுடைய பவர் எப்படி இருக்கும் நீங்க கற்பனை பண்ணிக்கீங்க. அந்த வெப் சீரிஸ்ல புஜ்ஜி வாய்ஸ் வந்து கீர்த்தி சுரேஷ் கொடுத்திருந்தாங்க, இத மூவிலயே அவங்க தான் கொடுத்துருக்காங்களா? ஆமா படத்துல அவங்க தான் கொடுத்துருக்காங்க, புஜ்ஜி வாய்ஸ்க்கு அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. வினய் ப்ரோ ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கீங்க, டிராப் பண்றீங்க, பேசுங்க ப்ரோ பேசுங்க. ஹலோ கேக்குதுங்களா? சொல்றது இல்ல, கேக்குது, நல்லா கேக்குதுங்களா? ஹலோ, தேங்க்யூ ப்ரோ, இங்க மைக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நாளைக்கு வந்து கல்கி ரிலீஸ் ஆகுது, 2:30 ஷோ போறேன் நான் இங்க ஐநாக்ஸ் ஃபீனிக்ஸ் மால்ல தான் போறேன். 2D வெர்ஷன் தான் போறேன். என்னுடைய பர்சனலான ஒரு இது என்னன்னா, படம் என்னதான் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு மைத்தாலஜிக்கல் மீட்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற அந்த ஜானர் மட்டும்தான் பர்சனலா என்ன எக்ஸைட் பண்ணுதே தவிர வேற எந்த இந்த ஸ்டார் கேஸ்டோ எந்த இதுவுமே. ஆப்வியஸ்லி நாகஸ்வின் வந்து சூப்பரா ஒரு படம் பண்ணிருக்கிறது. முன்னாடி மாநதி நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், ரொம்ப சூப்பரான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலி அந்த ஜானர் மட்டும்தான் எக்ஸைட்டிங்கா இருக்கு. அண்டு படம் எஸ் ஹோப்ஃபுல்லி படம் நல்லா இருக்கும்னு தான் நம்புறேன் நான். அவ்வளோதான், 3 hours கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆப்வியஸ்லி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ இது மாதிரி படம் 3 hours தப்பே இல்லை ப்ரோ. கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே மட்டும் கரெக்டா பண்ணிட்டா 3 hours உங்களுக்கு லேக் ஆகுறது தெரியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்னால நம்ம எந்த இடத்துலயுமே டிவியேட் ஆகாம நல்லா போகும் 3 hours படம். ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் நல்லா பிசுறு தட்டாம இருந்தா சொல்றேன். அந்த வேர்ல்ட் எல்லாம் காமிக்கணும் இல்ல ப்ரோ, 3 hours ஆல்மோஸ்ட். இப்போ நான் தெலுங்கு ஃபேன்ஸோட ஆடியன்ஸ் அவங்களுடைய இதுல இருந்து நான் சொல்றேன், அவங்க மோஸ்ட்லி கமர்ஷியல் படங்கள் தான் ரொம்ப மோஸ்ட்லி அந்த என்ன ஒரு ஹை ஆக்டேன் மசாலா படங்களா தான் அவங்க பாக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் வரப்போ அவங்க வந்து அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு, அந்த டைரக்டர் வந்து அந்த யூஸ் பண்ற அந்த சயின்டிபிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து சிம்பிளிஃபைங்கா இருக்கா, அது கன்வே ஆகுதா அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கீங்க ப்ரோ. அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. நான் சொல்லுமா ஒரு படம் பாத்துக்கீங்களா? சூப்பரா இருக்கும் அந்த படம். அந்த படம் நான் தெலுங்குதா ப்ரோ, நான் தெலுங்குதா. ஒரு வாட்டி சொல்றது கேளுங்க, ஒரு வாட்டி சொல்றது கேளுங்க. இங்க என்னன்னா படம் பாத்தீங்களா ப்ரோ? நான் தெலுங்குதா ப்ரோ. அதேதான், இதுவும் நீங்க சொன்ன மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும், கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கர ட்விஸ்டா முடியும். அந்த படம் ஓட்டலையா ப்ரோ? அங்க செம ஹிட். அங்க நீங்க சொன்ன ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் புரிஞ்சுது படம். இல்ல ப்ரோ, ஆனா சொல்றேன் நான், எனக்கு பிரபாஸ் வந்து எப்போ அறிமுகமானார்னா, எனக்கு எப்போ அவர் தெரியும்னா ஜி தமிழ்ல எதிர்ச்சியா மிஸ்டர் பெர்ஃபெக்ட் தமிழ் டப்பிங்ல போட்டிருந்தாங்க. அப்போதான் எனக்கு அவருக்கு தெரியும். எனக்கு அப்போதுல இருந்து தான் பிரபாஸ். அதுக்கப்புறமா பாகுபலியில இருந்து தான் அவருடைய படங்கள் ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ப்ரோ அதான் இப்போ அவர் சொன்னார்ல, அவரே பாயிண்ட் எடுத்தாரு பாருங்க. என்னதான் நம்ம கொண்டு போனாலும் ட்விஸ்ட் பண்ணாம சொன்னனால எல்லாருக்கும் புரிஞ்சது பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு அந்த பாயிண்ட் தான்.
ட்விஸ்ட் பண்ணாம எடுத்துட்டு போய் நீங்க எந்த படம் கரெக்டான ஸ்கிரீன் பிளேல கொடுத்தீங்கனாலும் ட்விஸ்ட் பண்ணாம கொடுத்தீங்கனாலும் மக்கள் ஏத்துக்குவாங்க. அதுதான் கடைசி பாயிண்ட் ப்ரோ. ஏன்னா லைக் வினய் ப்ரோ சொன்னார், எனக்கு வந்துட்டு எந்த ஸ்டார் எனக்கு எவ்வளவு பெரிய நீங்க ஸ்டெல்லர் கேஸ்ட் வச்சாலும் எனக்கு வந்துட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் மீட்ஸ் மித்தாலஜிங்கிற ஒரு கான்செப்டுக்கு தான் நான் உள்ள போறேன், என்னை 3 மணி நேரம் உட்கார வைக்க போறது அதுதான் அப்படிங்கிற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. எனக்கு அதுல இருந்தே ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இப்போ வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ படம் வருதுனால ஓகே இந்த ஹீரோ படம் போலாம் நல்லா இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டு எல்லாருமே கான்செப்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் பிரபாஸோட கடைசி பாகுபலி 1, 2க்கு அப்புறம் கடைசி 4 படங்கள்ல எனக்கு வந்துட்டு சாஹோ ஓரளவு ஒர்க் ஆச்சு, சலார் ஒர்க் ஆச்சு, எனக்கு ராதேஷியாமும் ஒர்க் ஆகல, எனக்கு ஒர்க் ஆகல. ஓகேவா, நான் வந்து ஃபுல்லா பேசல, எனக்கு ஒர்க் ஆகல, ராதேஷியாமும் ஒர்க் ஆகல, ஆதி புருஷம் ஒர்க் ஆகல. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு வந்துட்டு லைக் நான் ஸ்டார் காஸ்ட்டை யோசிக்காம நான் உள்ள போறப்போ எனக்கு அந்த 3 மணி நேரம் சீட்டிங் வந்துட்டு ரொம்ப வர்த்தபுளா இருக்கணும்னா நீங்க அதை வந்து அதுல நீங்க எதை பெஸ்டா பாக்குறீங்க? ஸ்கிரீன் பிளேவா இல்ல ஒர்க்கா? லைக் ஒர்க்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கா, எல்லாமே கலந்தா? இதான் என்னோட கொஸ்டின் ப்ரோ உங்களுக்கு. ஸ்கிரீன் பிளே மேட்டர்ஸ் ப்ரோ. எனக்கு மோஸ்ட்லி அங்க பேசுறாங்களே இப்போ டேர்ம்ஸ், இப்போ வந்து 2.0 நம்ம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஆரா அப்படி இப்படின்ட்டு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா அதெல்லாம் எதுவுமே வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரியவே இல்லை. கடைசியில அது வந்து ப்ளூ சட்டை மாறனே வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து ராகவா லாரன்ஸோடைய டெம்ப்ளேட் ஹாரர் காமெடி படம் பா, இது அவரே பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் அவரே கலாச்சி விட்டுருப்பாரு. அவங்க யூஸ் பண்ற டேர்ம்ஸ் தான் இதே நீங்க எந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற டேர்ம்ஸ் அவங்க சொல்றதுதான் நமக்கு ஈஸியா ஒன்னும் புரியும். நம்மளுக்கு ஒரு ரோபோட்னா இங்க இருந்து தான் நமக்கு உருவாகுது, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுல இருந்தா அவரு ஒன்னொன்னா அவர் கத்துக்கிறாரு, இந்த வேர்ல்ட புரிஞ்சுக்கிறாரு, அதுக்கப்புறமா தான் வந்து அவருக்கு ஃபீலிங்ஸ் வருது, அதுக்கப்புறமா தான் சனா மேல அவர் லவ் பண்றாரு, அதுக்கப்புறமா தான் அவர் வில்லன் ஆவறாருன்றதுலாம் அதுக்கப்புறமா தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் அந்த படம் வந்து அது வந்து நமக்கு இதுவாகும். அதுவே 2.0 வந்து அப்படி இல்லையே. பட் ஆனா ஆரா அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்றாங்களே, அதுல நமக்கு நிறைய விஷயம் நமக்கு கன்வே ஆகல, புரியல, சிம்பிளிஃபை ஆகலன்றதுதான் நான் சொல்ல வரேன். அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கல்கிக்கு கிடைக்கணும்ன்றது என்னுடைய ஒரு டேக். அதான் ப்ரோ. இப்போ வந்துட்டு நீங்க ஜென்ரல் சிம்பிளிஃபைங்கா சொல்லும் போதுதான் அது வந்து எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமா இது வரும். அதான் ப்ரோ கரெக்ட். ஆனா இப்ப என்னன்னா பிஎன்பி சீரீஸ் வந்துட்டு தெலுங்கு இங்கிலீஷ்லயும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அங்க எனக்கு வந்துட்டு மேபி என்னென்ன லாங்குவேஜ்ல படம் ரிலீஸ் ஆகுதோ அதுலயும் ஒரு தடவை ட்ரை கொடுத்துருக்கலாம். ஏன்னா வெப் சீரிஸ்ல தானே ரிலீஸ் பண்றாங்க, கொஞ்சம் ஒரு 2 நாள் டைம் எடுத்தோ இல்ல டப்பிங்க்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்தோ மற்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ரீச் ஜாஸ்தியா இருக்கலாமோ இன்னும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லைக் தமிழ்ல இல்லையாங்கிற ஒரு கொஸ்டின் எங்கிட்டே கேட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே 4-5 பேர் லைக் எல்லாம் சொல்றாங்க இல்ல தமிழ்ல இல்லையா, இங்கிலீஷ்ல இருக்கு தெலுங்குல இருக்குன்னா சரி ஓகே இங்கிலீஷ்ல அனுப்புங்க. அப்புறம் தான் அவங்க வந்து கன்வின்ஸ் ஆறாங்க ஓகே இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கலான்னு. ஏன்னா அது வந்து லிட்ரலி ஒரு ப்ரீக்வல், அவங்களோட அந்த சின்ன வேர்ல்டோட ப்ரீக்வலை வந்துட்டு அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க அதுல எக்ஸ்பிளைன் பண்றப்போ மேபி மற்ற லாங்குவேஜ்லயும் விட்டு இருந்தால் எல்லாருக்கும் அது புரிஞ்சு அதை பார்த்து உள்ள வந்திருப்பாங்கல்ல. 100% ப்ரோ, நீ சொன்னது அக்செப்டட் தான். போன டைம் ஸ்பேஸ்லயே பிரகாஷ் ப்ரோ முதற்கொண்டு இந்த கோரிக்கை வச்சாரு, இதை தமிழ்லயும் ரிலீஸ் பண்ணிருக்கலாம், ஏன் ரிலீஸ் பண்ணலான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை கொஸ்டின் பண்ணாங்க. பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் ரீச் ஆயிருக்கும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், இங்க வந்துட்டு புக்கிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கு. ஏன்னா இன்கேஸ் பிஎன்பி சீரீஸ் வந்துட்டு தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா புக்கிங் பயங்கரமா போயிருக்கும். ஏன்னா அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க என்னமோ சொல்ல வராங்கிற ஒரு கான்செப்ட்குள்ள நான் வந்துட்டேன். வினேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான் சயின்ஸ் ஃபிக்ஷனையும் மித்தாலஜியும் மிக்ஸ் பண்றாங்க, ஆனா அதுக்கு அவங்க ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்றாங்கல்ல, அது எதுமோ இருக்குதுங்கிற ஒரு அது என்ன இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கும் இருக்கு. என்னதான் நம்ம பார்த்தாலும் கடைசியில வந்துட்டு 3 hours தான். இல்ல நீங்க சொன்னது அப்படியே முழுக்க உண்மைதான். அதே மாதிரி சொன்ன உதாரணமும் உண்மை. ஒரே டைரக்டர் ஒரே ஹீரோ, அவங்களோட படம் எந்திரன் வந்து சூப்பரா வந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி அதே சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் தான் ஈஸியா புரியுற மாதிரி எடுத்தாங்க. அந்த செகண்ட் பார்ட்ல அவங்களோட சொல்ல வந்த விஷயம் என்ன, இது வந்து கடைசியில சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா பேய் படமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுல பெரிய டிராபேக் என்னன்னா ஹீரோ யாரு வில்லை யாருங்கிற பாயிண்ட் தான் அக்ஷய்குமார் கேட்டார். அது மிஸ் மேட்ச் ஆச்சு, ஏகப்பட்ட குழப்பம் வந்துச்சு. ஆனா இதுல நீங்க எல்லாமே அதே மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் ஈஸியா புரியுற மாதிரி எடுத்து உங்களோட அது எப்படின்னா படம் உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதேதான் இந்த புஜி அண்ட் பைரவாவோட அனிமேஷன் வீடியோ.
அவங்க அது புரியணுங்கிறதுக்காக அந்த வீடியோவே எடுத்து விட்டது. அதை தமிழ்ல விடாம போயிட்டாங்க. இவ்வளவு பண்ணவங்க அதை பண்ணாம விடாம போயிட்டாங்க. இதுக்காக தான் பண்ணோம். நம்ம ஈஸியா ஆடியன்ஸ் கன்வே ஆகணும். படத்தோட கான்செப்ட் என்ன, படத்தோட வேர்ல்ட் என்ன, படத்தோட கேரக்டர் என்ன, எல்லாத்தையும் நான் நிறைய ட்வீட் பாக்குறேன் தெலுங்கு பீப்புள் சைட்ல. என்ன எப்படி போடுறாங்கன்னா, லைக் வந்துட்டு நீங்க யாரும் வந்து கல்கிக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நாங்க வந்துட்டு உங்க படங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நீங்க அதுக்கான சோர்ஸ் கொடுக்கணும்ல. நான் கேக்குறது தப்பு இல்ல. இப்ப நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாகுபலி 1 அண்ட் பாகுபலி 2 எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ எங்களுக்கு பாகுபலி 1 பாக்குறப்போவே எங்களுக்கு, ஏன்னா ஓப்பனா சொல்றேன், பாகுபலி 1 நான் ஃபர்ஸ்ட் டே பாக்குறேன். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறேன், இங்க கூட்டம் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டாக் வேர்ட் ஆஃப் மவுத் போனதுக்கு அப்புறம் பயங்கரமா போயிடுச்சு தமிழ்ல. அதே மாதிரிதான் வந்துட்டு ஜெகன் ப்ரோ ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு. ப்ரோ 2 மினிட்ஸ் முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா அதே மாதிரிதான் வந்துட்டு பிஎன்பியை வந்துட்டு இவங்க வந்துட்டு தமிழ்ல விடாதது பெரிய டிராபேக். அதனால பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு கோயம்புத்தூர் சைட்ல பெருசாவே புக்கிங் போல, பெட்ரோல் புக்கிங் போல. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஓகே ஒரு படம் வருதுன்னு கூட தெரியாத மாதிரி இருக்கு. இல்ல அது மொத ஷோ போச்சுன்னா கிளியர் ஆயிரும். மொத ஷோட ரிப்போர்ட் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது ஒண்ணு போதும். அவங்க அதை தான் நம்புறாங்க. நம்மளோட வேர்ட் ஆஃப் மவுத் பயங்கர பாசிட்டிவா வரும். அதை வச்சு அவங்க படம் திக்க போய் அவங்க கண்டென்ட் நம்புறாங்க. அதை பார்ப்போம். என்னன்னா நிறைய அவங்க என்னன்னா டெக்னிக்கல் லெவல்ல இல்ல டெக்னிக்கலா அவங்களோட ஒர்க் பண்ண முடியல போல இருக்கு. கடைசி நேரம் வரைக்கும் அவங்க ஒர்க் தொடர்ந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ் கண்டென்ட் கடைசியில டிலே ஆகுது, ஐமேக்ஸ் 3D கண்டென்ட் டிலே ஆகுது. தமிழ் சென்சார் தமிழ் சென்சார் சர்டிஃபிகேட் நேற்று காலையில தான் கிடைக்குது அவங்களுக்கு. அவங்க தமிழ் டப்பிங்க அப்ப எவ்வளவு கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பாங்க. அப்போ ஒர்க் அவங்களோட ஏன்னா பெரிய பேன் இந்தியா சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப இந்த சில டெக்னிக்கல் எரர்லாம் வரும். இது வந்து அவங்களோட அது நம்மளே வந்து எக்ஸ்கியூஸா நம்மளே எடுத்துக்கிட்டா. பட் ஆனாலும் வந்துட்டு அது ஒரு சின்ன டிராபேக்காக தான் சொல்றேன். லைக் நான் எனக்கு அந்த ட்வீட் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னன்னா நம்ம எல்லாம் தெலுங்கு படத்துக்கு சப்போர்ட் பண்ணாமையா இருக்கோம், நம்மளும் நிறைய நல்ல படங்களுக்கு சப்போர்ட். இல்ல சீரியஸா சொல்றேன். இதெல்லாம் வந்து எப்படின்னா சின்ன சின்ன தனமா, அதான் சின்ன சின்ன உங்களோட ஃபேன் பேஸ் இல்ல இது ஃபேன் பேஸ் அது மாதிரி இதை நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. ரைட்டு, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப தமிழ்ல வந்து சொன்ன மாதிரி பாகுபலி 2 தான் ரொம்ப நாளைக்கு இண்டஸ்ட்ரி ஹிட்டா இருந்துச்சு. அதை முறியடிக்க பல வருஷம் ஆச்சு. அடுத்த லாங்குவேஜ் படம் நம்ம என்னைக்குமே ஓட வைக்க தயங்குறதே கிடையாது. அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சாலும் சும்மா நேரத்துக்கு பேசி அது ஒரு வியூஸ்க்காக பண்றது, அட்டென்ஷன் சீக்கிங் சொல்லலாம், ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் கண்டவே கூடாது. பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னன்னா நம்ம இன்னும் சப்போர்ட்டே பண்ணாத மாதிரி பேசுறானுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, 4 பேர் சும்மா அதுக்குதான் போடுவாங்க. சும்மா நீங்க ஒரு பாசிட்டிவா ஒரு ட்வீட் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எவ்வளவு ரீட்வீட் வரும், எவ்வளவு ஃபேவரட் வரும். இதே ஒரு நெகட்டிவா ஒரு ட்வீட் போடுங்க, ரிச்சுக்கும். அது மாதிரிதான் சும்மா நம்ம ஏதோ ஒண்ணு போட்டா நம்மள ஒரு 4 பேர் பாக்கணும் யார் இவன்னு சொல்லிட்டு அதுக்காக பண்றதுதான் தவிர மத்தபடி யாருக்கும் அந்த இன்டென்ஷனே கிடையாது. அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி. அத யாரும் பாகுபாட பிரிச்செல்லாம் பாக்குறது இல்ல. சிலர் அது மாதிரி பண்றாங்க. யாரு வேற மொழிக்கு சப்போர்ட் பண்ணாமன்னா மலையாள படங்கள் இங்க நம்ம ஊர்ல பிச்சுன்னு ஓடிச்சா? சும்மா ஒண்ணுமே இல்லாத டைம்ல நம்ம சம்பந்தமே இல்லாம ஒரு 2 படங்களை பயங்கரமா, அது ஒண்ணும் பெரிய படம்லாம் கிடையாதுங்க உண்மையாலுமே. அந்த டைம்ல நல்ல தமிழ் படங்கள் இல்ல, அவ்வளவுதான். ஆனா அதுக்காக பயங்கரமா பீக்ல கொண்டு போயிட்டோம். அது வந்து அது நம்ம மேலதான் தப்பு ஆக்சுவலா பார்க்கணும். அப்படி பண்ணிட்டு இப்ப இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அது நம்ம தான் அது கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கணும். கரெக்ட் தான் ப்ரோ. ஜெகன் ப்ரோ நீங்க பேசுங்க. அதான் இருங்க, ஜெகன் ப்ரோ ரொம்ப நேரமா கை தட்டிட்டு இருக்காரு. அடுத்து சதீஷ் ப்ரோ பேசுங்க. ஜெகன் ப்ரோ பேசுங்க. ப்ரோ பிரகாஷ் சொல்லுங்க ப்ரோ. பொன்னியின் செல்வன் எல்லாம் சொல்லுவீங்க, செம்மையா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நீங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறோம் ஒரு 2-3 நாளா. இனிமே அடிக்கடி கேப்பீங்க பிரதர். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. இது நீங்க சொன்னதை வச்சு கல்கி வந்துட்டு ஒரு ரிலீஜியன் பேஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஒரு ரிலீஜியனை பேஸ் பண்ண படம், பேன் இண்டியா படம் எப்பயுமே சக்சஸ் ஆனதில்லை. இது எப்படி ப்ரோ அது? இல்லைங்க பிரதர், அப்படி பார்க்க வேணாம். என்னன்னா வந்து டேரக்டரோட முதல் படமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எவடே சுப்பிரமணியன் கான்செப்டே, நீங்க அந்த கோர் கான்செப்டே உங்களுக்கு தெரியும். எதை நோக்கி போகுது, ஆன்மீகத்தை நோக்கி போற மாதிரி தான் தெரியும். ஆனா அது கிடையாது. மனுஷன் தன்னை புரிஞ்சுக்கிறவன் தான். எவடே சுப்பிரமணியன் யார் சுப்பிரமணியன் இங்க தன்னை புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் அப்படிங்கறத பாயிண்ட் ஆஃப் கடைசியில முடிச்சிருப்பாரு. இங்க அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் மகாபாரதம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் மகாபாரதம் எடுக்கல. மகாபாரதத்துல இருந்து ஒரு சீக்குவல் எடுத்தா எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு பெரிய கான்செப்ட், இந்தியாவில் உள்ள எது அதிகமா சேல்ஸ் ஆகும் அதை பாக்குறாங்க. அவங்க அதை எடுக்கிறாங்க தவிர இதை ரிலீஜியன் பேசுறது நான் பார்க்கவே கிடையாது. அதுல சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் பார்க்கணும். நமக்கு ரிலீஜியன் பேசுனா இப்ப நீங்க ராமாயணத்தை தான் நீங்க ரிலீஜியன் பேசணும்னு சொன்னா நான் ஒத்துக்குவேன். ஏன்னா அது ஒரே விஷயம் தான் பேசும், குறுகிய மனப்பான்மையோட பேசும். ஆனா மகாபாரதம் அப்படி கிடையாது. மகாபாரதம் பல விஷயங்கள் அப்படியே ஒரு ஃபுல் கமர்ஷியல். மகாபாரதத்தை சீக்வல் எடுக்காம அப்படியே எடுத்தாலும் சொல்லுவேன், அது கமர்ஷியலா தான் நான் பாக்குறேன். மகாபாரதம் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இதிகாசங்கள்லயே ரொம்ப ஃபுல் பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ் மகாபாரதம் தான்.
அதை திரும்ப படமா எடுத்தாலும் பாப்பேன். சீக்வல் பேஸ்ல இவர் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனா தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. எடுக்கட்டுங்கிற இன்னும் 4 கூட எடுக்கட்டும். மகாபாரத் இது ரிலீஜன் பேஸ்னா இருந்துட்டு போட்டுங்கிறேன். இல்ல ப்ரோ, அதுல இருந்தாலும் தப்பு இல்ல. அதுல வந்து நம்ம இப்ப கிருஷ்ணர் இவங்களெல்லாம் புகழ்ந்து பேசிட்டே இருந்தோம்னா அதர் ரிலிஜியன்ஸ் எல்லாம் இது எப்படி அவங்களுக்கு இது ஒத்துப்பாங்க? என்ன ஆக போகுது? ஏங்க மகாபாரத் இன்னைக்கு பார்க்காத குடும்பங்கள் இல்லையா? அது அதர் ரிலீஜன் பார்க்காதவங்க இல்லையா? எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க அதை. ஏன்னா மகாபாரதம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது. அது உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு படம் தாங்க மேட்ரு. நீங்க இது சினிமால வந்து யாருமே வந்து ஜாதி மதம் பார்த்ததே கிடையாது. இல்ல ப்ரோ, எண்ட் ஆஃப் த டே பார்க்கவும் போறது கிடையாது. அதான் ஒரு ஆதிபுருஷ் வேற, ஆதிபுருஷ் ஒரு எக்ஸ்ட்ரீமா போறது. அதே வந்து நீ ஆதிபுருஷே வந்து நல்ல ஒரு சாதா ஸ்டூடியோ போட்டு நல்ல விசுவலோட போட்டு நல்ல ஸ்கிரீன் பிளேயோட எடுத்தா கண்டிப்பா நீங்க கொண்டாடி இருப்பீங்க. அதை நானும் கொண்டாடி படமா நீ எடுக்கும்போது அனிமேஷன் படமாவும் இல்லாம அனிமேஷன் படமாவும் இல்லாம இல்ல அது பொம்மை படமாவும் இல்லாம அனிமேஷன் படமாவும் இல்லாம ரியாலிட்டி படமாவும் இல்லாம அது மூணுமே கலந்தத மாதிரி போயிருச்சு கடைசியில. எல்லாமே டிராபேக் ஆனாலதான் படம் வந்து உடலே தவிர. ரெண்டாவது ராமாயணம் நமக்கு வந்து அழுத்து போன கண்டென்ட். ஆனா மகாபாரதம் நீங்க 3 தடவை விஜய் டிவில போட்டான். 3 தடவையுமே டிஆர்பி குறையவே இல்லை. நான் பார்த்தேன் அந்த 3 தடவையுமே நான் ரிப்பீட்ல நான் பார்த்தேன். ஏன்னா என்னதுமா இந்த ஒரு ஆள் வச்சு திஸ் இஸ் சினிமான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரியான ஒரு கதை. அது ரிலீஜியன் சம்பந்தப்பட்டதே கிடையாதுங்க மகாபாரதமே. ஆக்சுவலா பார்க்க போனா துரோகம் பண்ணுவாங்க உங்க டெய்லி லைஃப்ல, யாரு உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, யாரு வந்து எப்படி உங்களை காப்பாத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு வாழ்நாளுக்கு உங்களுக்கு கொடுக்குற பாடம் தான் மகாபாரதம். அவ்வளவுதான். அது வந்து ரிலீஜியஸா நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை ஆக்சுவலா பார்க்க போனா. இல்ல ப்ரோ, இந்த ஒரு 2 நாளாவே நீங்க அந்த செகண்ட் ட்ரெய்லருக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இது சங்கி படமான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அந்த படத்தோட பிளேவரே அப்படியே மாறுற மாதிரி தோணுது. அதுக்குதான் எனக்கு அது ஒரு வகையில விளம்பரம் நினைச்சீங்க. அவ்வளவுதான். நான் எல்லாம் அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். இது வந்து முழுக்க இதுல வந்து பார்த்தாதான் பாகுபலி மாதிரி, ட்ரிபிள் ஆர் மாதிரி, கேஜிஎஃப் மாதிரி எந்த ரிலீஜன் இல்லாம பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல முதல்ல பேசினாலே நீங்க தான் நான் சொல்லுவேன். இந்த சங்கி படம் இத ரிலீஜன் பேசுற எங்கேயுமே நான் பாக்கலங்கிறேன். நான் எங்கேயுமே பாக்கலங்கிறேன். நேத்து டைம் பாஸ் பேசல கூட சொன்னாங்க சங்கி படம் இது உங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. ஏங்க இல்லங்க நீங்க புதுசா ஒண்ணு கிளப்பி விட்டு போறாங்க. அப்படி இல்ல ஏங்க நான் அவங்க ஃபுல்லா கமர்ஷியல் படம் எடுக்கிறது அந்த டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ படம் பார்த்தா தான் நம்ம பேச முடியும். அதே மாதிரி சொல்லுங்க பேசுங்க ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல பேசுங்க. படம் பார்க்க நீங்க சொல்ற பாயிண்ட் இது கரெக்ட் தான். படம் பார்க்காம நம்ம கமெண்ட் பண்ண முடியாதுல்ல எதுவுமே ட்ரைலர் வச்சு இப்போ வரையும் வந்தது வச்சு. இல்ல ப்ரோ, அப்படி இல்லாம இருந்தா பெஸ்ட். நான் வந்து நாளைக்கு நான் பார்க்க போறேன் படம், அது மிஸ்ஸிங் கிடையாது. அப்படி இருந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். இல்ல நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்னன்னா நீங்க என்னன்னா ஆதிபுருஷன் இது ஏன் கம்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஆதிபுருஷ் வந்து எடுத்த நேரம் வந்து அதே மாதிரி கடவுள் ராமர் வந்து இப்ப வந்து பெரிய டாபிக் ஆகிட்டு இருக்க நேரத்துல, எலெக்ஷன் அடுத்து வரக்கூடிய நேரத்துல ராமரை வச்சு ஒரு பெரிய ஒரு ப்ராபகண்டா மூவி எடுக்கிறாங்களோ ஒரு பயம் இருந்துச்சு. அதனால ஆதிபுருஷ் மேல எல்லாத்துக்கும் ஒரு முத்திரை விழுந்துச்சு. படமும் மோசம், எடுத்த விதமும் மோசம், விசுவல்ஸ் மோசம், எல்லாமே மோசம். அதனால நீங்க அதை வந்து கம்பேர் பண்ணலாம். ஆனா இதை வந்து சுத்தமா சங்கில எங்கேயுமே நீங்க சேர்க்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் டேரக்டர் வந்து ஒரு மகாபாரத் கேரக்டர் ஒரு கேரக்டர் தான் உள்ள எழுத்திருக்கிறாரு தவிர அவர் மகாபாரதம் அப்படியே எடுக்கிறேன்னு சொல்லல. அவர் மகாபாரத சீக்வல் மாதிரி ஒரு ஐடியா தான் தோணி இருக்குங்க. முழுக்க ஃபியூச்சர்ல நடக்கிற கான்செப்ட் தானுங்க. அதே மாதிரி உலகம் எப்படி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உலகம் எப்படி அழிய போகுதுங்கிற நம்ம பார்க்கல. அதை அழிஞ்சதுக்கு அப்புறம் அழியிற தருவாயில எப்படி இருக்கும், நம்ம இந்தியா எப்படி இருக்கும், அது உலகத்தோட கடைசி நகரமா காசி நகரம் இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை தானே. அதுல வந்து ஒரு உலகம் அழியறதுக்கு ஒரு எப்படி ஒரு குறியீடா ஏதாவது ஒண்ணு மகாபாரதத்துல விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரு. அவ்வளவுதான். நான் பேசிடுறேன். இப்போ நீங்க ராமாயணம் சொன்னீங்கன்னா அது வந்து நீங்க சொல்ற மாதிரி சங்கி கதையா எடுத்துக்கலாம். மகாபாரதம் ஏன் சங்கி கதையை எடுத்துக்க முடியாதுன்னா, மகாபாரதத்துல யாருமே ஹீரோ கிடையாது, யாருமே வில்லன் கிடையாது தெரியுமா. எல்லாருமே ஹீரோ, எல்லாருமே வில்லன். அதுல அது வந்து அது வந்து உங்களுக்கு லைஃப் லெசன் ஆக்சுவலா மகாபாரதங்கிறது. அதை வந்து நம்ம சங்கி கதையா எடுத்துக்க தேவையில்லை. இதுல மகாபாரதமே வந்தாலுமே அது வந்து சங்கிங்களுடைய சம்பந்தமே இல்லாத விஷயம் இது. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, 100% ஒத்துக்கிறேன். எதுக்குன்னா இல்ல அவர் சொன்ன ஒரு விஷயத்தை முடிச்சேன். ஏன்னா மகாபாரதம் மறந்துடும் நடுவில். அதுக்கப்புறம் மகாபாரதம் எந்த கேரக்டர்ல எடுத்து பார்த்தாலும் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் நல்லவன்.
அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் நல்லவன். எந்த கேரக்டர் நீங்க சகுனியவே எடுத்துக்கிட்டாலும் சரி, சகுனி நம்ம இடத்துல நிறுத்தினோம்னா சகுனி அந்த ஏன்னா அவன் ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு மிரட்டி கட்டியா அவன் சகோதரியை வந்து மிரட்டி கட்டுற மாதிரி பொண்ணு கேட்க வந்திருப்பார் பீஷ்மர். அப்ப சகுனியே நல்லவனா வேறும் அவன் சகுனி பாயிண்ட் ஆஃப் வியூல. அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் தனித்தனியா அந்த மகாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி மகாபாரத்தை திரும்பவே எடுத்தாலும் சரி சங்கி படமா ஆகாது, மகாபாரதம் மட்டும். இல்ல ப்ரோ, ஆகாம இருந்தா ஓகே தான், எனக்கு ஓகே தான். அப்படி ஆகாம இருந்தா நல்லா ஓடும் படம். அது ஒண்ணுதான் ப்ரோ எனக்கு. நீங்க கீது டக்குன்னு கிளைமேக்ஸ்ல கீது கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தாருன்னு இந்த அரண்மனை போர்ல காமிச்ச மாதிரி பெருசா காமிச்சிட்டாங்கன்னு வைங்க, அதோட பிளேவரே மாறிடும். இல்ல கிருஷ்ணர் அவதாரம் இருக்கு படத்துல இருக்கு. நீங்க பிளேவர் மாறாது. ஆனாலும் நான் சொல்றேன் கிருஷ்ணர் அவதாரம் படத்துல இருக்கு, ஆனா பிளேவர் மாறாது. இந்த படம் வந்து நான் உறுதியாக நம்புறேன். சரி, இந்த பாயிண்ட பத்தி ஆதி என்ன நினைக்கிறாருன்னு கேட்போம். சொல்லுங்க ஆதி. வணக்கம் பிரகாஷ். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளைக்கு போன டைம் பாஸ் பேசினது இந்த டாபிக்ல இல்ல புரியல. ஸ்பேஸ் புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க பல வாழ்த்துக்கள். எனக்கு ஆக்சுவலி இல்ல சும்மா நைட்டு 12 இதுல எனக்கு ஒரு 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 முக்கியமான இதா இருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி பேசின ஒருத்தர் சொன்னார்ல அதே மாதிரி ராமாயணத்துல வந்து ப்ராப்பகண்டாவே தப்பான ப்ராப்பகண்டாவா இருக்கும். அது சொல்ற கருத்தியலாகவும் அதோட நரேட்டிவாகவும் எல்லாமே அது ஒரு ஒரு இன்இக்வாலிட்டியை வந்து இது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல அந்த இன்இக்வாலிட்டியை தப்புன்ற மாதிரியே காட்டியிருப்பாங்க. நீங்க இதுல யாரை ரொமான்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, யாரை குளோரிஃபை பண்ணுவாங்கன்னா கர்ணனை தான் குளோரிஃபை பண்ணுவாங்க அந்த இதுல கூட, கடைசியில கூட. அதாவது எந்த எந்த அதாவது கர்ணனுக்கு வந்து அவர் வந்து நான் வந்து இந்த குலத்தை சேர்ந்தவன் சொல்லி பொய் சொல்லி கத்துட்டு இருப்பாரு. அதனால நீ வந்து நினைச்சதெல்லாம் உன்னோட வித்தை கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் உனக்கு கரெக்டான நேரத்துல மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது அவருக்கு மறக்கும் போது ஆக்சுவலி அவர் செஞ்ச தர்மம் வந்து அவரை காப்பாற்றும், அவர் செஞ்ச தான தர்மம் எல்லாம் அவரை காப்பாற்றும், அவரை கொல்ல முடியாதுன்றப்ப கிருஷ்ணனே வந்து அவர்கிட்ட கெஞ்சி, அதாவது வேற வழி கிடையாது, இப்ப நம்ம போய் அவன்கிட்ட கேட்டா அவன் கொடுத்துருவான். அது யாரு வந்து அங்க போய் கேட்கற மாதிரி வரும்னா கர்ணன்ட்ட இவங்க தான் போய் கேட்கற மாதிரி இருக்கு, கிருஷ்ணன் தான் போய் கேட்கற மாதிரி வரும். கடைசியில அவன் தெரிஞ்சே கொடுப்பான். சரி நான் வந்து இதை கொடுத்தா செத்துருவேன்னு எனக்கு தெரியும், அதான் நீ காப்பாத்திட்டு இருக்குன்னு தெரியும், பட் ஓகே நான் இப்ப கூட நான் சாக போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா கூட நான் கேட்டா கொடுத்துருவேன் அப்படின்னு அவனை இது பண்ற மாதிரி தான் அது முடியும். ஸோ எனக்கு இந்த நரேட்டிவாவே அண்ட் இன்னொன்னு பொலிட்டிக்கல் விஷயங்கள் நீங்க கரெக்ட்னஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இது வந்து நான் வந்து இதை வந்து ஒரு எபிக் ஒரு மித்தாலஜி அப்படிதான் பார்க்கிறேன். மித்தாலஜி வேற, சங்கி ப்ராப்பகண்டான்றது வேற. இது ஒரு ப்ராப்பகண்டா படம் கிடையாது. நான் இவர் பிரகாஷ் மாதேவ் சூப்பரா ஒரு பாயிண்ட் சொன்னாரு, ஒருவேளை மகாபாரதத்தை சும்மாவே அவங்க எடுத்தா கூட நான் பார்ப்பேன்னு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவர் சொல்லியிருந்தாரு, ராஜமௌழி சொல்லியிருந்தாரு, நான் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கேன். அப்பவே நான் எக்ஸைட்டடா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த மட்டும் ஒரு ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு பயங்கர ரெஃபரன்ஸ் மாதிரி. அது கிட்டத்தட்ட அது ஒரு காலங்காலமா இங்க வந்து எது பயங்கரமா ஓடுற ஒரு 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 இதுனா ரிவெஞ்ச் தான். இது வந்து ரிவெஞ்ச் இஸ் யூனிவர்சல். நீங்க டரண்டினோல ஆரம்பிச்சு ஹிச்காக்ல நீங்க எந்த எந்த இதுக்கு போயிட்டு இருந்தாலும் ரிவெஞ்ச் ஸ்டோரின்றது இஸ் யூனிவர்சல். மகாபாரத்தோட இன்னொரு மிகப்பெரிய பலம் வந்து கேரக்டரைசேஷன். நீங்க ஒரு எபிக்கை கிரியேட் பண்றதுக்கு அவ்வளவு கேரக்டரைசேஷன்ஸ். ஒருத்தன் பயங்கர நல்லவன், ஆனா அவன் வீட்டுல இருந்து அவனை நீங்க அதுல இருந்து அல்ல குறையாத ஒரு இதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அச்சய பாத்திரம் வாங்கலாம், அந்த மாதிரி மகாபாரதம். நீங்க அதுல இருந்து கர்ணன் எடுக்கலாம், தளபதி எடுத்திருக்காங்க இப்போ, ஐ மீன் இப்போ இல்ல கொஞ்சம் வருஷம் தளபதி வந்திருக்கு. இன்னும் நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுல இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி இதை வச்சு இப்ப நீங்க கருடன்ல கூட பாத்தீங்கன்னா ஹெவி இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் மகாபாரதம் இருக்கு. அந்த இவங்க சொல்லுவாங்க தெரியுமா, வடிவுக்கரசி ஒரு சின்ன டைலாக் சொல்லுவாங்க, அந்த படத்தோட மொத்த கதையும் கருடனோட மொத்த கதையும் அந்த ஒரு டைலாக் அந்த மகாபாரதம் ஒரு ரெஃபரன்ஸ்ல கிளியர் கட்டா புரிய வச்சிருவாங்க. குருச்சேத்திர போர் மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு, கிருஷ்ண மாதிரி சும்மாவே நிக்கிறான் சொக்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அது அந்த நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தது, இவ்வளோ இதுக்கு முன்னாடி எழுந்தது. ஆனா இன்னமும் அந்த ஒரு ரெஃபரன்ஸை சொன்னா ஒரு மொத்த கேரக்டரா இருக்கு ஒரு படத்தோட இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் ரைட்டிங். நான் மகாபாரதத்தை ஒரு எபிடம் ஆஃப் ரைட்டிங்கா தான் பாக்குறேன். அது பயங்கரமான ரைட்டிங் இது. அதே மாதிரி ஒரு நிமிஷம் பாலா, அதுதான் முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா டே டு டே லைஃபுக்கு வந்து மகாபாரதம் வந்து பயங்கரமா நம்மளுக்கு ஈடுபடும். இது மாதிரியோ இதை வச்சு நீ என்ன ப்ரொபகண்டா பண்ண வர அப்படிங்கறத வச்சுதான் நம்ம அதை எதிர்க்கணுமா இல்ல ஆதரிக்கணுமான்றத நம்ம முடிவுக்கு நம்ம வரணும். ஆனா இந்த டேரக்டர் அப்படி இல்லைன்னு நான் நம்புறேன். குறிப்பா இந்த படத்து மேல எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பயங்கரமா சுத்தமா ஒர்க் ஆகல. எனக்கு அது ஒருவேளை ட்ரெய்லர் நீ வர உள்ள இதுக்கு வர்றவனையும்
இதுக்கு எதுக்குப்பா வரீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு வாங்க ரிவ்யூஸ்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நான் ரிலீஸ் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. இப்போ ரிலீஸ் ட்ரெய்லர் தானே இது லாஸ்டா வந்தது, இப்போ ஒரு வாரம் இருந்துச்சு, அது பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. ஆனா எனக்கு அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை மேல இருக்கிற இன்னொரு பயங்கரமான நம்பிக்கை சனா. ஓகே, சந்தோஷ் நாராயணன் ஓரளவுக்கு ஐ மீன் அதுல ஒரு இது இருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காப்ல, ஒரு எப்பிக்கை வந்து சந்தோஷ் எப்படி டீல் பண்ணியிருப்பாப்லன்னு பாக்குறதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. பிளஸ் போத் இதுலயும் சரி வெளியும் சரி அவர் நிறைய ரொம்ப இதுவா சொல்லியிருக்காரு இதை பத்தி. ஜென்ரலா பேசும்போது சரி அவர் இதை பத்தி ரொம்ப இதுவா சொல்லுவாரு. அது ஒண்ணு வந்துட்டு இருக்குது பாருங்க, வந்துச்சுன்னா செம்மையா இருக்குன்ற மாதிரி. ஸோ எனக்கு அதுக்காக வெயிட்டிங். பட் அதெல்லாம் தாண்டி நான் இந்த டேரக்டரோட முதல் படம் ப்ரில்லியண்டா பண்ணியிருந்தாப்புல. அது செம்ம ரைட்டிங்கு, பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விதம், அது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. நீங்க இந்த 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 கைண்ட் ஆஃப் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது இப்போ மகாபாரதத்துல ஏற்கனவே இது இருக்குல்ல, ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஸ்டோரி பில்டிங் அது இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு கேரக்டரைசேஷன் அதெல்லாம் இருக்குல்ல. அது அந்த ஆள் வந்து நடிகர் கழகத்திலே சூப்பரா பண்ணியிருப்பாப்ல. நீங்க நடிகர் கழகத்துல சாவித்திரியோட கேரக்டரை வச்சு ஜெமினியோட கேரக்டரை வச்சு நீங்க இதை கிரியேட் பண்ணிடலாம், எது இந்த ஆக்சுவல் ஸ்டோரிய. பட் அது இல்லாம துல்கருக்கும் சமந்தாக்கும் ஒரு கேரக்டர் வச்சிருப்பாருல்ல, அது பயங்கரமா இருக்கும். அப்புறம் அந்த படத்தை ஆரம்பிச்ச விதமே சூப்பரா இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல அதை ஆரம்பிச்சிருப்பாப்ல, அதுவே பயங்கரமா இருக்கும். அந்த இதுல ஒரு அதை நீங்க அதை எப்படி வேணா ஆரம்பிச்சிருக்கலாம். பட் அதையே ஒரு எப்பிக்கா தான் ட்ரை பண்ணிருப்பாப்ல. நீங்க ஒரு எப்பிக்கை எப்படி ஸ்டார்ட் பண்றீங்கன்றது இருக்குல்ல. சாவித்திரினா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தவங்க வந்து இதுல விழுகுறாங்க, ஹாஸ்பிட்டலோட இதுல விழுகுறாங்க. டக்குன்னு வந்து எல்லாரும் பார்த்தா ஏய் யாரா 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 அப்படின்னா அது பயங்கரமா இதுவாகுது. சாவித்திரின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒரு இதுவாகுது. அந்த ஸ்டார்டிங்கே பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு இமீடியட்டா கதையோட 2வது நிமிஷத்துலயே உங்களை கதைக்குள்ள கொண்டாடுறது இருக்குல்ல, அதை சூப்பரா பண்ணிருப்பாங்க. பிளஸ் அந்த கதையை யார் சொல்றாங்கன்றத கொண்டு போன விதம் இருக்கும், அதுவும் பயங்கரமா இருக்கும். அந்த இவன் ஒருத்தனை ஒரு போட்டோகிராஃபர் மாதிரி எடுத்திருப்பான், அவனை சேஸ் பண்ணி போய் அங்க போனதுக்கு அப்புறம் அவன் சொல்லுவான் அவங்க யார் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஆரம்பிக்கிற இடமே. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, அது அவருடைய மிகப்பெரிய பலமா நான் பாக்குறேன். நாகோட மிகப்பெரிய பலமா பாக்குறேன். பிளஸ் கேரக்டரைசேஷன்ஸ், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறது நீங்க நல்லா இது பண்ணீங்கன்னா, கீர்த்தியோடைய பில்மோகிராஃபியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரோல் மட்டும் துண்டா தெரியும். அது கிட்டத்தட்ட இந்த சீதக்காதி படத்துல வந்து இந்த ஒருத்தன் வந்து சரியா பெருசா பர்ஃபார்ம் பண்ண மாட்டான், விஜய் சேதுபதி ஆவி வந்து உள்ள வந்தோடனே அவன் அந்த இதுல மட்டும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவான் தெரியுமா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து இது ஒரு கிட்டத்தட்ட அவங்களுடைய பிலிமோகிராஃபில இருந்து தனித்து தெரியும் இந்த படம், இதுல இருக்கிற ஆக்டிங். ஸோ அவர் எல்லார்ட்டையும் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விதம். இன்னொன்னு சமந்தா எதுக்கு ஃபேமஸ்னு ஒன்று இருக்கு. லைக் சமந்தா எந்த ஆங்கிள் நல்லா எமோட் பண்ண முடியும் ஒன்று இருக்கு. பட் அது இல்லாம அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே போய் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாரு சமந்தா கிட்டையும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இது எல்லாமே வந்து எனக்கு அவருடைய மிகப்பெரிய ஒர்க்கா தான். ஐ மீன் அவர் என்ன பண்ணிருக்காப்ல இல்லை அப்படின்னு பாக்குறதுல எனக்கு பெரிய ஆர்வம் இருக்குது. அவ்வளவுதான் நான் நினைச்சேன். கேட்டு சார் நான் மட்டும் பேசிட்டு ப்ரோ இல்ல ப்ரோ, பேசுற கேட்டுறீங்க, டீடைலா பொறுமையா சொன்னீங்களா? எல்லாம் பொறுமையா மெய் மறந்துட்டாங்க சொன்ன விதத்தை. ப்ரோ இல்ல ப்ரோ ஆதி ப்ரோ, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மகாபாரதா ஒபீடியன்ட்டான டிசிப்ளினான ஸ்பேஸா இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆதி ப்ரோ கேக்குதுங்களா? அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மகாபாரதா இன் கல்கி இத பத்தி தான் பேசுறோம். எப்படி நீங்க பாக்குறீங்க? கேக்குதா ப்ரோ பேசு? இல்ல விட்டுருங்க அவருக்கு இப்போ இல்ல வேற ஒர்க் பேசி போல இருக்கு, கேட்கல போல இருக்கு. அடுத்து வேற யாரு? சதீஷ்ங்கிற ஒரு கை தூக்கி இருக்கிறாரு. சொல்லுங்க சதீஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நீங்க மகாபாரதா அந்த பேக் ஸ்டோரி சொன்னீங்கல்ல, அஸ்வத்தாமன் அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடி ஸ்பெஷலி கேட்டேன். எனக்கு அந்த இது மகாபாரதம் ஓகே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம யாரோ கேட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் அவ்வளோ பஸ் இல்லைன்ட்டு. எனக்கு மேபி அது வந்து என்னன்னால்னா இன்னும் கொஞ்சம் இது மகாபாரதா தான் அப்படின்னு கொஞ்சம் இன்னும் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம், அதோட நீச்சி தான் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு பண்ணியிருந்தாவே இங்கே கொஞ்சம் நல்ல ஒரு பஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஆனால் ஓகே, வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் நல்லா இருந்தால் பிக்கப் ஆயிரும் தமிழ்நாட்டிலையும். எனக்கு தெரிஞ்ச அது எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. எகைன் நாகி மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் தான் இந்த படத்துக்கு. இந்த ப்ரீவியஸ் ஒர்க்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு 2 படமுமே.
ஸோ தமிழ்நாட்டில் இன்னுமே கொஞ்சம் இது மகாபாரதா ஓகே ஃபியூச்சரிஸ்டிக்கா ரொம்ப போகாம கொஞ்சம் ரூட்டடா கொஞ்சம் அந்த மித்தாலஜிக்கல் ஸ்பேஸ்லயே ஆப்ரேட் பண்ணா இன்னும் மக்களுக்கு நிறைய ரீச் ஆகும். ஓகே, அதுக்காக மகாபாரதாவே காட்டணுங்கிறது இல்லை, பட் அதோட கண்டினியூஷனுங்கிற அந்த கேரக்டர்ஸ் தான். எந்த ஒரு இதுவுமே அந்த கேரக்டர்ஸ் தான் நமக்கு. இப்போ கர்ணன் இன்னுமே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது என்னன்னா அந்த கேரக்டர் நிற்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இப்போ அஸ்வத்தாமனுக்கு நம்ம ஒரு 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 எப்படின்னா இது வரைக்கும் ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேடோட தான் முடிச்சிருப்பாங்க மகாபாரதாவில், அப்படி தான் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஓகே, அதுக்கு ஒரு என்ன பரிகாரம் தேடுற மாதிரி ஒரு ஸ்டோரி இதில் வருது எக்ஸ்டென்ஷனு. ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமரு சொல்லுங்க. நம்ம வந்து இப்போ இவர் சொன்னார்ல அஸ்வத்தாமன் கேட்டு நம்ம சொன்னோம், அதை வச்சு ஏதாவது படத்துல நான் சொன்ன கதை எது வரலன்னா நாளைக்கு நான் சண்டை போடக்கூடாது, திட்டக்கூடாது, நோட்டிபிகேஷன் மென்ஷன் டைப் எல்லாம் முழுக்க முழுக்க கற்பனையே, அதான் முழுக்க கற்பனையே தான். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். பொன்னியின் செல்வனுக்கு இதே மாதிரி ஹைப் பண்ணி விட்டாரு. இவர் பண்ணதுனாலதான் அவ்வளவு ஹைப்போட போய் பார்த்தேன். பார்த்தா இவர் சொன்ன எதுவுமே அங்க வரல. நான் யோசிச்சேன் சொன்னதே நல்லா இருந்துச்சு, பேசாம இவர்கிட்டே ஒரு 5 மணி நேரம் கதை கேட்டிருக்கலாம் போல 250 ரூபாய் கொடுத்து அப்படின்னு நினைச்சேன். அவரு ஆக்சுவலா பொன்னியின் செல்வன் அப்போ மணி சார் போன் பண்ணும்போது இவர் எடுக்கல, பிரச்சனையே அதுதான். ஓகே, நாளைக்கு ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கிங்க பிரகாஷ வந்து ஓட்டுறதுக்கு. ஏன்னா அந்த மனுஷன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சொல்லியிருக்காரு, எதுவுமே வரலாம், நாளைக்கு ஃபுல்லா செஞ்சு விட்டுருங்க அவர். இல்ல அதான் இப்போ நம்ம டைம் இந்தியா டைம் 12:30க்கு ஷோ. இங்க நான் சிங்கப்பூர்ல இருக்கேன் 3 AM போய் பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பிரகாஷ் ப்ரோ தான் நைட்ல இருந்தே அடிக்க போறேங்கிறாரு. அவர் நைட்ல இருந்தே 12:30க்கே ரெடியா இருக்கேங்கிறாரு. அதே சொல்றேன், திரும்ப டிஸ்க்ளைமர் சொல்றேன், நோட்டிபிகேஷன் எல்லாம் இதை மட்டும் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. தெரியுமா பட்ஜெட்டில் நிர்வாகம் பொறுப்பாகாது. பிரகாஷ் நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ட்ரீட் பண்ணி அவர் தான் அடிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா இன்னும் நாளைக்கு இன்னும் தீவிரமா பண்ணணும், அதான் நம்மளுடைய நோக்கம் தான். பிராஸ் ஒரே ஒரு சின்ன இது பேசுனது கேட்டுச்சு அஜென்ட்ரா. ஏன்னா எனக்கு யார் பேசுறதுமே கேட்கல அப்போ நான் பேசினப்போ. எனக்கு ஒருத்தர் கொஸ்டின் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அதுல வந்து எனக்கு எதுவுமே கேட்கல. எனக்கு நீங்க யார் அதனால தான் நான் வெளியே போயிட்டு உள்ள வந்தேன். யார் பேசுறது எனக்கு அவங்க எதிர் சைட்ல இருந்து பேசுறது கேட்கல. மேபி நான் பேசின மட்டும் கேட்டுச்சு போல. ஆனா என்னால நீங்க பேசுனது ஃபுல்லா பர்ஃபெக்ட்டா கேட்டுச்சு. கடைசியா ஒருத்தவங்க கேள்வி கேட்டாரு, ஆதி ப்ரோ மகாபாரதன்னு சொல்லி கேள்வி கேட்டாரு. அப்ப சரியா கேட்கல போல இருக்கு, அவருக்கு விட்டுருங்க சொல்லி அடுத்த வர பேசணும். ஓ என்ன கேட்டாரு ப்ரோ? நான் தான் கேட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, மறந்துட்டேன். சதீஷ் தான் கேட்டாரு நினைக்கிறேன். இல்ல நான் கேட்கல, கோலிவுட் அவர் கேட்டாரு போல. இல்ல ப்ரோ, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மகாபாரதா இந்த கல்கியில எந்த அளவுக்கு இருக்கும், அதை எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ? அதை பத்தி தான் கேட்கணும். அது எனக்கு நிஜமா தெரியலங்க. ஏன்னா இது அதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்றாங்க. நான் இன்னும் அந்த இது பார்க்கல. அந்த புஜ்ஜி அண்ட் பைரவான்னு ஒண்ணு ஒரு ப்ரிலியூட் மாதிரி ஒண்ணு கொடுத்திருந்தாங்கல்ல ஒரு 1/2 hour ப்ரோ. அது பாருங்க ப்ரோ, செமையா இருந்தது. நினைச்சேன் நான் சரி பாக்கலான்னு. பட் அது படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலா ட்ரெய்லரே நான் ரொம்ப நான் பார்க்க வேணாம்னு நினைப்பேன். சரி அங்க போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் படத்தை அப்படின்னு. பட் இது ரொம்ப கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன் இது கிட்டத்தட்ட அப்படின்னா ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி தானே, ஒரு ஃபுல்லா இதை தெரிஞ்சுட்டு போய் பாருங்க. நான் பொன்னியின் செல்வனுக்கே அதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்து புக் படிக்காம இது பண்ணாம டைரக்டா படத்துல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு. பட் இன்னைக்கு தான் யாரோ சொன்னாங்க, இல்ல ப்ரோ அப்படி பாக்காதீங்க, இதை போய் பார்த்துட்டு அதை போய் பாருங்க அப்படின்னு. இது ப்ரோ ஆதி ப்ரோ, இது வந்து ஒரு அந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு செட்டப்காக. இது வந்து பொன்னியின் செல்வனுக்கெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அதை பிரீஃப் பண்ணிட்டாங்க. டோட்டலா 1 hourல பிரீஃப் பண்றேன், half an hourல பிரீஃப் பண்றேன் அப்படின்னு. இது வந்து அந்த வேர்ல்டு என்ன இப்ப இருக்கிற அந்த அந்த யூனிட்ஸ், அவங்க என்ன பவுண்டி ஹண்டிங், இவரு புஜ்ஜி எப்படி இருந்த புஜ்ஜியோட பேக் ஸ்டோரி, அவங்க எப்படி பைரவா கனெக்ட் ஆகுது, இந்த ஒரு இதுதான். ஸோ ஒரு வேர்ல்டு இன்ட்ரோ மாதிரி தான் இப்ப இருக்கிற அந்த ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டை எப்படி ஒரு அதோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு எபிசோட் 1/4 மணி நேரம் தான், 2 எபிசோட் சேர்த்து டோட்டலாவே 1/2 மணி நேரம் தான். நீங்க போய் பாத்துருங்க, பார்த்தா உங்க படம் இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகும். எனக்கு மட்டும் தான் கட் ஆகுதா பிரகாஷ் பேசுறது? இல்ல எல்லாத்துக்கும் அப்படிதான். நான் பேசுறது கட் ஆகுதா? ரொம்ப நேரமா பேசுறீங்களா, டயர்ட் ஆகாதான்னு கேட்டாரு ஒருத்தரோட.
சுத்தம் ரைட்டு. அப்ப நீங்க பேசிட்டு இருங்க, நான் கேட்கறேன் ஒரு 2 நிமிஷம். பிரகாஷ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நான் சுகன் பேசுறேன் ப்ரோ. வாங்க சுகுமா, நல்லா இருக்கீங்களா? டைம் நல்லா பாஸ் இருக்கேன் பேசுறப்ப ப்ரோ. உங்கள்கிட்ட பேசுனது சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ சோழர் சொன்னார்ல பிரதர், பொன்னியின் செல்வன் வந்து என்னன்னா ஹைப் ஆனதுக்கு மீனான ரீசன் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாக்டா எனக்கும் அந்த டைம்ல வந்து என்னன்னா நான் அதை பெருசா ஹைப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்த்ததுக்கு நீங்க தான் காரணம். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து என்னன்னா வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டது. இப்போ இந்த கல்கி விஷயத்துலமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பெருசா வந்து என்னன்னா என்னோட டைம் லைன்ல வந்து என்னன்னா கல்கி ரிலேட்டடான ட்வீட்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஆனா அந்த ஸ்பேஸ் ஒரு நாள் உங்களோட ஸ்பேஸ் கேட்டு பாத்தீங்களா, கேட்டதுக்கு அப்புறம் நிறைய ஃபீட்ஸ் அது ரிலேட்டடா பார்த்தது. அல்காரிதமா இல்லை உங்களோட ஸ்பேஸ் ஒர்க்கா எனக்கு எதுவும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் நிறைய நான் கல்கி ரிலேட்டடா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கல்கியோட அந்த ப்ரீவியஸ் ட்ரைலர்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ இப்போவுமே மூவி மேலே எனக்கு பெருசா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் உங்களோட ஸ்பேஸு உங்களோட அந்த அதை பற்றின ஒரு ஐடியா கொடுத்தீங்க தெரியுமா, அது எனக்கு கிளாரிஃபிகேஷன் வந்து என்னன்னா கிடைச்சது தான். சரி ஓகே, இது அப்போ ஏதோ ஒன்று இருக்கு உள்ள அப்படின்ற மாதிரி தான். ஈவன் நான் மகாபாரதம்லாம் பார்த்தது கூட இல்லை பிரதர், ஃபுல்லாக படித்ததும் இல்லை. ஸோ அப்படியே பிளைண்டாக வந்து என்னன்னா நாளைக்கு போகிற மூவிக்கு நைட் ஷோ தான் புக் பண்ணியிருக்கேன். படம் நல்லா இருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு தான் கண்டிப்பா கேட்பேன் பிரதர். என்ன பிரகாஷ், காசு கொடுத்த ஆளு கூட்ட வந்திருக்கீங்களா? நாளைக்கு தான் படம் ரிலீஸ், 27th நாளைக்கு தானே. நான் நாளைக்கு தான் புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு தான் ரிலீஸ் படம்? நாளைக்கு தான் ரிலீஸ். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? ஏயா இந்த அநியாயம் பண்றீங்கன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை கேட்டிருக்கேன். நான் கண்டிப்பா கேட்பேன் பிரதர். படம் பார்த்துட்டு வந்துட்டு நீங்க சொன்னது எதுவுமே இல்லைன்னா நான் கண்டிப்பா கேட்பேன். ஏன்னா நீங்க சொன்னதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, படம் ஏன் இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு கண்டிப்பா உங்களை கேட்பேன். இல்லைன்னா மேபி மூவி நல்லா இருக்கும். டைரக்டர் போய் கேளுங்க, பிரகாஷ் என்ன பண்ணுவாரு. கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ ஒரு இல்ல பிரதர், டைரக்டரோ இல்ல டீமோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இல்ல ஹைப்போ கிரியேட் பண்ணாத, அவர் பண்ணார்ல, அதுக்காக நான் அவரை தான் கேட்க முடியும். பல டைரக்டர்ஸ் இப்பெல்லாம் பிரகாஷ கேட்டு தான் எழுதுறாங்களாமே, அந்த மாதிரி இருக்காது அவரு. அந்த ரேஞ்சில இருக்கப்ப அவர் கேட்க வேண்டியதானே. கேட்க சொல்லுங்க, அமௌண்ட் தர சொல்லுங்க, சொல்லுவோம், பேசுவோம். எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. டீ கடை யார சொன்னீங்களா பிரதர்? டீ கடை ஒருத்தர் வந்தார்ல, சார் ஒருத்தர் வந்தார்ல, அவரை சொன்னீங்க தெரியுமா? நீங்க சினிமா மேல எப்படி இவ்வளவு பேஷனேட்டா இருக்காரு, எப்படி அவர் மனுஷன் இப்படி எல்லா வேலையும் பார்த்துட்டு பேஷனேட்டாவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்க முடியுங்க? அது நான் உங்களை பார்த்து யோசிப்பேன். ஆக்சுவலா இவர் எப்படி வேலைக்கும் போறாரு, ஃபேமிலி மேனாவும் இருக்காரு, ஆனா அதே நேரத்தில் சினிமா ரிலேட்டடான ட்விட் வந்து என்னன்னா பயங்கரமா அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு. கன்ஃபார்மா காசு கொடுத்துருக்காருங்க. எவ்வளவு கொடுத்தீங்க பிரகாஷ்? இல்ல காசு கொடுத்துல பிரதர், நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன். அவருக்கு தெரியும், நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், அவர்கிட்ட நான் இன்ஃபார்மும் பண்ணியிருக்கேன். ஏன் அவருக்கே தெரியாம அவரோட ஒரு சில ட்விட்ஸ் எல்லாம் நான் காப்பி பேஸ்ட்லாம் பண்ணி என்னோட இதுலயுமே டைம்ல எல்லாம் போட்டிருக்கேன். தோணும் எப்படா ஒருத்தவங்க அவருக்கே தெரியாம சொன்னோட வேற ஏதாவது பெருசா சொல்ல போறீங்க நினைச்சு பயந்துட்டேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தானே, நீங்க வேற போங்க, பயமுத்திட்டீங்க, ஒரு செகண்ட்ல பயமுத்திட்டீங்க. இல்ல பிரதர், நான் திருப்பி வந்தா கண்டிப்பா பாக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா வரதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு நானும் ஆக்சுவலி அந்த இதுக்கப்புறம் தான் பார்த்தேன், என்னோட டைம் லைன்லயும் வரவே இல்லை இதை பத்தின இது எதுவுமே இல்லை. கல்கி பத்தி நான் பேசுனதும் கிடையாது, எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அன்னைக்கு கரெக்டா அந்த ஸ்பேஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்குமே நிறைய அது இவரு டீ கிடையாது லென்த்தா ஒன்று போட்டிருந்தாரு பிரகாஷோட இதை கோட் பண்ணி. அப்பதான் நான் பார்த்தேன், ஓ இது ஒண்ணு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆக்சுவலி அப்பதான் எனக்கு தெரியும் ரிலீஸ் ட்ரெய்லர். திருச்சியில சிவகார்த்திகேயனுக்கு அப்புறமா பிரகாஷ் தான் ஃபேமஸ் ஆகுறாரு இப்போதைக்கு. நடுவுல கவின் இந்த ட்விட்டர் சமூகம் கல்கி படம் பார்க்கணும்னா அதுக்கு முழுக்க காரணம் பிரகாஷ் தான். இல்ல அவர் முன்னாடில இருந்தே அதை ஃபாலோ பண்ணிட்டே இந்த ப்ராஜெக்ட் ஏன்னு அனௌன்ஸ் பண்ணிச்சு இல்ல பிரதர், அப்பையில இருந்தே நீங்க இந்த இதுக்கு இந்த படம் ரிலேட்டடா ட்வீட்ஸ் போட்டுட்டே இருந்தீங்களா, இது பெருசா கிரியேட் ஆகும், பெருசா இம்பாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. கரெக்ட் தானே? இல்ல கரெக்ட் தான். அந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே ரொம்ப நம்புற ஒரு படம். அதாவது இந்த டாப் 5 எக்ஸ்பெக்டேஷன் மை மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் டாப் 5 போட்டிருந்தேன். அதுல முதல் இடமே இந்த படம் தான் கொடுத்திருந்தேன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே. எதிர்பார்த்த ஒரு படம் அது. ஜெயிலரு, லியோ, அப்புறம் அயலானு, கங்குவா, இதெல்லாம் ரொம்ப ஒரு 10 படங்கள் போட்டால் இந்த 5 படம் இதெல்லாம் சேர்த்துருந்தேன். அதுல வந்து ஜெயிலர் நல்லா இன்ட்ரெஸ்ட் கிட்டு, லியோ நல்லா வசூல். அதே மாதிரி இந்த படம் இடம் பிடிக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆனா கம்ப்ளீட்டா இது அப்பப்போ சார்கசம் கூட நல்லா வருது ட்விட்ல பாப்பேன். பிரகாஷ் அப்போ கல்கி டீம்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வசூல் வருதுன்னு கேட்பாங்க பிரகாஷ். அவங்கள்ட்ட இதை மென்ஷன் பண்ணி இல்ல இவ்வளவு பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சுகுமார் ப்ரோ வாங்கி கொடுப்பாரு. அவருக்கு தான் பெரிய கண்டென்ட் இருக்கு. நாங்களாம் இப்ப வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாமான்னு யோசிப்போம், கல்கி டீம் மென்ஷன் பண்ணலாமான்னு யோசிப்போம். அவர் சுகுமார் ப்ரோ போன் அடிச்சிருவாரு, போன் எடுக்கலாம் நேரம் போன் அடிக்கும் போது சொன்னாரு இந்த மாதிரி வந்து பிரகாஷ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்ட்டு ஷேரே வந்துரும். பொன்னியின் செல்வன் அப்போ வந்து அவருக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல ப்ரோ உங்களுக்கு? ஆமா கொடுத்துருக்காங்க. வீட்டுல வைக்க இடம் பத்தல. திருச்சியில தியேட்டர் ஒரு வசூல் ஃபுல்லா அவருக்காங்க பிரகாஷ் கான்.
ஐயா ஸ்பேஸ் கேட்கறவன் ஓடி போயிட போறாங்க ஐயா. பார்த்து பட் கொஞ்சம் இது பார்த்து கல்கிக்காக கருணை போட்ட காட்டுங்க. ஸ்பேஸா இல்ல ஜென்ரலா போட்ட ஸ்பேஸா? வேலையை போட்டிருக்கேன் ப்ரோ கல்கி. இல்லங்க இன்னைக்கு இல்ல போட்டுக்கிறத சொல்றேன். ஜென்ரலா இப்போ ஒரு 3 நாளா இல்ல பாக்குறேன். இல்ல அவர் பொதுவா கேக்குறாரு. இல்ல பொதுவா ஒரு ஜாலியா ஸ்பேஸ் பேசுவோம். ஏன்னா நம்ம நைட்டு 11 மணி 12 மணிக்கு மேல முடிச்சிருக்க முடியல. இருக்கிறது 8 to 10 தான் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த டைம்ல ஜாலியா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி அதனால இதுல ஆரம்பிச்சோம் பேசல. கல்கில இருந்து ஆரம்பிப்போம். இனிமேல் வார வாரம் ஸ்பேஸ் போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போட முடிஞ்சாலும் போட்டுருவோம். சூப்பர் சூப்பர். நாங்க ஏதோ ஒன்று சும்மா பேசுறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாருங்க பிரதர். நீங்க சென்னை வந்தாலும் ட்ரெண்ட் ஷூட்டை பார்க்க வந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க, கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம பாப்போம். இங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபேன் ஃபாலோயிங் உள்ள ஒரு ஆள் ட்ரெண்ட் ஷூட். அவர் நேர்ல முதல்ல அவர் பிறந்தநாளைக்கு சந்திச்சு மீட் பண்ணதுல பெருமை அடைகிறேன். பாலிமர் நியூஸ்க்கு டஃப் கொடுப்பாரு ப்ரோ. ஆக்சுவலா ட்ரெண்ட் ஷூட் பாலிமர் நியூஸ் எப்படி மற்ற விஷயங்கள்லாம் டக்குனு அப்டேட் பண்ணணும்னு நினைப்பாங்களோ, அதே மாதிரி சினிமா ரிலேட்டடா இருந்தா ஒரு விஷயம் வருதுன்னா அவர் ட்ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட். இல்ல அவருக்கு டைரக்டா ட்ரெண்ட் ஷூட்டுக்குலாம் டைரக்டா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே வந்துரும். அதனால ஷேர் பண்றது தான். அவர் ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே காப்பி பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவரோட ட்வீட்டை அப்படியே எல்லாருமே ஃபாலோ பண்ணி போடுவாங்க. ஐயப்பன் சலூன் அதுவும் கரெக்ட் தான். ஒரு பிரகாஷ் ப்ரோ நீங்க இந்த வாழ்த்துக்கள் பிரதர் ட்ரெண்ட் ஷூட் பிரதர். ஆன்சர் சம்பாதிச்சுட்டே இருக்கீங்க. கேட்டுட்டு இருந்தீங்களா? கேட்டுக்கிட்டே இருக்காரு. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி நன்றி சொல்ல சொன்னாரு வாட்ஸ்அப்ல. வார்த்தை வரலையா, அதனால தன்னுடைய ஃபேன் மிகப்பெரிய ஃபேனுக்கு நன்றி சொல்ல சொன்னாரு. ஓகே பிரதர், நான் படம் பார்த்துட்டு வந்து பேசுறேன் பிரதர். பை. வாங்க பிரதர், நாளைக்கு பேசுங்க, அடிக்காதீங்க. பிரகாஷ் ப்ரோ இந்த பொன்னியின் செல்வன் டைம்ல வேல்பாரி பத்தி பேசலாம்னு சொன்னீங்க நடுவுல, அதுக்கப்புறம் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. அதை பத்தி பேசலாம். புக் படிச்சுட்டேன். இல்ல படிச்சேன், புக் ஃபுல்லாவே படிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவுல கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சு. நடுவுல கடைசி பாட்டு படிக்க முடியாம இருந்துச்சு. இப்ப அதையும் படிச்சு முடிச்சுட்டு பேசலாம்னு படிச்சு முடிச்சிட்டேன். அதை கல்கில ரிலீஸ் ஆகட்டும். கண்டிப்பா வேல்பாரின்னு டைட்டில் வச்சு ஒரு ஸ்பேஸ் போடுவோம். டெய்லி கதை சொல்லுவோம், ஒவ்வொரு பாட்டு சொல்லுவோம். முழுசா சொல்லாம டெய்லி சொல்லுவேன். எனக்கு ஆசை இருக்கு, இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கு. வேல்பாரி நான் படிச்சு முடிச்ச அப்புறம் முழுசா தோணுது என்ன தெரியுங்களா, இந்த கதையை பேசணும், கண்டிப்பா பேசணும் அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பா பேசுவோம். நீங்க அதுக்கப்புறம் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையா? அதனாலதான் ப்ரோ. இல்ல அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் ஜாயின் பண்ண முடியல. உண்மை அதான். ஏன்னா நைட்டு 11 மணிக்கு மேல என்னால முடிச்சிருக்க முடியல. ஏன்னா நமக்கு தூக்கம் 10 மணிக்குள்ள தூங்கி ஆகணுங்கிற கட்டாயம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புற காலைல நம்ம தூங்கினா சேர்ந்து அவங்களும் நம்ம முடிச்சிருந்தா அவங்களும் முடிச்சிருப்பாங்க. அதனால அவங்களை சீக்கிரம் தூங்க வைக்கிறதுக்காக நானும் சீக்கிரம் தூங்கிடுறது பழக்கமாயிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் இந்த மாதிரி சீக்கிரம் 8 to 10 ஸ்பேஸ் போடும்போது கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம். முடிச்சிட்டீங்களா படிச்சு? முடிச்சாச்சு. அது இப்போ முடிச்சாச்சு, கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. அது முடிச்சாச்சு. அடுத்த புக்குமே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு இனிமேல் படிக்கவே முடியாத அளவுக்கு படங்களா போயிருச்சு. கண்டிப்பா வேல்பாரிக்குனே தனி ஸ்பேஸ் போடுவோம். கேக்குது சொல்லுங்க பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இது நீங்க ப்ராஜெக்ட் கேன்னு நீங்க அந்த 5 இது போட்டீங்களா எக்ஸ்பெக்டேஷன் ஃபிலிம்ஸ்னு, அதுல இருந்தே ஃபாலோ பண்றோம். எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இந்த ப்ராஜெக்ட் கே ஆரம்பிச்சது எப்ப, முடிஞ்சது எப்ப, அந்த டெக்னிக்கல் டீம்லாம் யாரு, ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆயிருக்குங்களா ஆக்டர்ஸ் சம்பந்தமா, அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுங்கன்னே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் வெயிட்டிங். இல்ல ஆக்டர்ஸ் யாருமே சேஞ்ச் ஆகல. அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு எடுக்கப்பட்ட ஒரு பேனிங் செட் அது. ஏன்னா அவங்க சின்ன ஒரு டயருக்கே பெரிய ஒரு ஒர்க் பண்ணாங்க. பெரிய ஒர்க் அவுட். அந்த டயருக்கே நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேக்கிங் வீடியோ விட்டுறப்ப பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு எந்த கேஸ்டிங்கே மாறல. கேஸ்டிங் புதுசா ஆட் ஆகிட்டே தான் இருந்தாங்க படத்துல. ஏன்னா ப்ராப்பர் பிளானிங். அந்த டேரக்டர் படத்துல இது வரைக்கும் நடிச்ச எல்லாமே இந்த படத்துல கெஸ்ட் ரோல்ல வராங்க. 2 படம் எடுத்துக்க. 2 படத்துக்கு ஆமா எல்லாமே மகாநதியில் நடிச்சவங்க பூராவுமே இருக்காங்க. எவடே சுப்ரமணியம், ஆமா துல்கர், நானி, மிருனால் தாக்கூர், அப்புறம் கீர்த்தி சுரேஷ் கூட வாய்ஸ்ல வந்துட்டாங்க. மகாநதியில கீர்த்தி சுரேஷ் விஷுவலா பார்க்கலாமா கீர்த்தி சுரேஷ்? இல்ல வாய்ஸ்ல தான் வராங்க. மத்த எல்லாமே கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல வராங்க. அது போக பாத்தீங்கன்னா பழைய சீனியர் என்டிஆர் இருக்காருங்களா, சீனியர் பெரிய அவருமே ஏஐல கிருஷ்ணரா வராரு இந்த படத்துல. அது நேத்து நீங்க ஸ்பேஸ்ல சொன்னாரு. ஆமா நேத்து எல்லாமே அது சொல்றப்பே கூஸ்பம்ஸா இருந்தது. அது தெலுங்கு சைடுலாம் அது உண்மையா கொண்டு வந்தாங்க. கிருஷ்ணரேசத்துக்கே பிறந்த மாதிரி இருக்கு ஆளுங்க. அவரு கிருஷ்ணரேசத்துக்கே பிறந்த மாதிரி ஆளு அவரு. அந்த அளவுக்கு அவர் கிருஷ்ணரேச எல்லா படமே முரட்டு ஓட்டம். எங்க வீட்டுல வைஃப் தான் சொன்னாரு, வருவாரு கண்டிப்பா கிருஷ்ணர் இல்ல என்டிஆர் வராருன்னு சொல்ல. அப்ப சிவாஜி வருவாங்களான்னு இவங்க கேக்குறாங்க வைஃப். கர்ணன் கேட்டாங்க. அடுத்து தமிழ் படம் எடுத்தா கண்டிப்பா வர வைப்போம். அடுத்து சிவாஜி எல்லாமே வந்துருவாங்க. கண்டிப்பா இதுல எங்க எதிர்பார்க்கறது? நீங்க கர்ணன் எல்லாம் யாரும் இல்ல, கர்ணன் எல்லாம் வரலையே. அது ஒரு டவுட் இருக்கு. இப்ப மகாபாரதம் சின்னதா ஒரு இது எடுத்திருக்காங்கிறீங்க இம்ப்ரெஷனா, வேற எதுவும் எடுத்திருப்பாங்களோ? வேற ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எதுவும் ரெஃபரன்ஸா அந்த மாதிரி?
இல்ல நீங்க ஒரு கேரக்டர் மட்டும் ஸ்பின் ஆஃப் மாதிரி தானே பண்றாங்க நீங்க. அவங்க இது வரைக்கும் நம்ம படத்துல இருந்து ஸ்பின் ஆஃப் பண்ணிருப்போம், நாவல்ல இருந்து பண்ணிருப்போம், இதிகாசத்துங்கள்ல இருந்து ஸ்பின் ஆஃப் பண்ணதே கிடையாது யாருமே. அவனா ஒருத்தன் நான் வந்து கர்ணன் இப்ப இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்ணனோட உயிரோட இருந்தா எப்படி இருக்கும், ஆனா கர்ணன் செத்து போயிட்டானே, கொண்டு வர முடியும். ஆனா இது வந்து கேரக்டர் சாகலையில ஒரு கேரக்டர், அப்ப சாகாத கேரக்டர் இந்த ஐடியா கொண்டு வந்து உள்ள இழுக்கிறது பெரிய விஷயம் தானே. இன்னொரு கற்பனை, நம்ம தூங்கும்போது ஏகப்பட்ட கனவு வரும், அது ஒரு கனவு எதுவுமே நடக்காத கனவு தான் இருக்கும். அது நடக்காத கனவு சாத்தியப்படுத்துறது சினிமா. கேக்குதுங்களா? இல்ல கேக்குது, திடீர்னு மியூட் ஆன மாதிரி இருந்துச்சு. மியூட் ஆனது மாதிரி இருந்தது, ஹோஸ்ட் மியூட் பண்ண மாதிரி இருந்தது. அதான் விஜய் டிவில இப்பயுமே மகாபாரதம் அது போட்டுட்டு இருக்காங்களா? மகா அது காலையில 6 கேக்குதா ப்ரோ? இப்ப போடுறதுல எனக்கு தெரியல, நான் 3 தடவை சன் டிவில இப்ப ராமாயணம் தான் போறானுங்க. இல்ல விஜய் டிவில காலையில அப்ப அந்த பக்கம் போயிடாதீங்க, ராமாயணம் போனுச்சு அந்த பக்கம் போயிடாதீங்க. இல்ல பாக்கல இல்ல. ஆக்சுவலா விஜய் டிவில காலைல நான் 5 மணிக்கு எழுந்திரும் வாக்கிங் போறதுக்கு. ஒய்ஃப் வந்து கரெக்டா 6 மணிக்கு மகாபாரதம் போடுறோம், 1 hour ஓடுது உங்களுக்கு விஜய் டிவில காலையில. அதுல இருந்தே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க பாத்துட்டு இருக்காங்க. நான் இந்த கல்கி படத்தை சன் டிவி ப்ரொடக்ஷன் தானே? இல்ல விஜய் டிவில ஓடுது பிரதர், அது காலைல 6 மணிக்கு வருது, நீங்க செக் பண்ணி பாருங்க நாளைக்கு. நான் சொல்றது என்னன்னா பழைய இது ஓடுதா? ஓ நீங்க சொல்றது இந்த ஹிந்தி காரங்க எல்லாம் வச்சு ஹிந்தி அந்த இதுதான், டப்பிங் தான் அந்த இவரு கூட சன் டிவி தானே அது இது வச்சிருக்காங்க. அது இது பண்ணல. இல்ல இது வேற பிரதர், நீங்க யூடியூப்லயே போய் போட்டீங்கன்னா விஜய் டிவியோட அந்த இது வரும். அதெல்லாம் பேச்சு வாக்குல கர்ணனை வந்து அவன் இவன்னு சொல்லிட்டு பிரகாஷ் சொல்லிருக்காரு, அதை பத்தி இங்க இருக்கவங்க ஏதாவது பேசுங்க. இல்ல ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா, எப்பவுமே தலைவர்களையோ கடவுளையோ நம்ம பிடிச்சி போச்சுன்னா அவன் தான் பேசுவோம். முனீஸ்வர சாமி அவனுமே ஐயா சாமி அப்படின்னு சொல்றது, ஏடா காப்பாற்ற மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் போவோம். ஒவ்வொரு பெரிய பிடிச்சவங்க அப்படி சொல்லுவோம். நடிகர்களே நம்ம பேசும்போது என்ன பேசுவோம், என்ன விஜய் சார், அஜித் சார், தளபதி சார்னு பேசுவோமா, நம்ம தலை சார்னு பேசுவோமா? நேர்ல பேசும்போது அஜித் இருக்காயா விஜய் இருக்காயா தான் பேசுவோம். நேர்ல பேசும்போது யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவோம், அவன் படம் வந்துருச்சு இவன் படம் வந்து பேசுவோம், ஜாலியா பேசுறது. விஜய் அவன்னு சொல்றீங்களா? சரி ஓகே. ப்ரோ அவங்க கிளாஸ்மேட் ப்ரோ, நீங்க உங்க கிளாஸ்மேட் எப்படி பேசுவீங்க? பிரகாஷ், அஜித், விஜய் இவங்க எல்லாரும் ஒரே துறையில இருக்காங்க. ஒரே கலீக்ஸ் அவருக்கு, அதனால அவர் பேசுறாரு. திருச்சிக்கு அவங்க போனாலே இவருக்கு பேசுவாங்க. அஜித் சார்ல ரொம்ப பட் பேசிட்டு நான் பேசினேன்றது யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவாப்ல. ஹலோ பிரதர் பிரகாஷ், இன்னொரு டவுட் கல்கி படத்தை பத்தி கேக்குதுங்களா? ஹலோ பிரகாஷ் கேட்டுதான் இருப்பாரு, சொல்லுங்க. இல்ல இந்த கல்கி படம் 2 பார்ட்டா வருது. பட் எனக்கு என்னன்னா இந்த நார்மல் ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு லீனியரா இருக்குங்களா அந்த கதை, எங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி அதை கொண்டு போவாங்கங்கிற அந்த ஐடியா இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் எப்போ எதை முடியும், செகண்ட் வந்து எப்படி சீக்வல் அதை ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு ஜென்ரலா எதையுமே தெரிஞ்சுக்காம வந்து பாக்குறவங்க. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? எனக்கு கேட்டுச்சு நீங்க பேசுறது எல்லாமே. பிரகாஷ் கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? இல்ல அவருக்கு கட் ஆயிடுச்சு, திரும்பி வரேன்னாரு. நீங்க சொல்லுங்க சுகுமார் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஹோஸ்ட் யாரு? அந்த யாரோ ஒருத்தர் தீவிரமான டிராபிக் இடர்பாடுகளுக்கு நடுவுல இருக்காரு. தெரியல பாலா, நீயா? கேக்குது. சரி சரி சரி. அதான் சாப்பிட வந்தேன். கட் ஆயிட்டாங்களா? இல்ல வராரு திரும்பி வராரு. அது கட் ஆயிடுச்சு, திரும்பி வராரு. ஓகே ஓகே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்கு பசங்க நிறைய பேர் ஸ்பேஸ்ல இருக்காங்க போலே. ஆமா ரெக்வெஸ்ட் கொடுத்தானா அசப் தான் பண்ண மாட்டாங்க. பிரபாஸ் அந்த தேடி கொடுக்குறேன், யாரும் வர மாட்டாங்க. இல்ல ப்ரோ பேன் இந்தியா மூவினால பேன் இந்தியா ரசிகர்கள் எல்லாரும் வருவாங்க. இல்ல ப்ரோ இப்போ ஆக்சுவலா இந்த கல்கியே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் மேலதான் ஒரு ஹோப் இருக்கு நல்லா. ஏன்னா அவர் வந்து ஓரளவுக்கு எடுத்த எல்லாமே வந்து ஒரு ஹிட். இப்ப கீர்த்தி சுரேஷே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள்ட்ட வாங்கினாரு, அதுக்கான ஒரு வேலையை வாங்கினாரு. ஸோ அவர் மேல ஒரு ஹோப் இருக்கு. ஏன்னா பிரபாஸ் வந்து சமீபத்துல நடிச்ச எதுவுமே அந்த பாகுபலிக்கு அப்புறம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தொடரல, ஒரு டிசப்பாயின்மெண்ட். கண்டிப்பா கண்டிப்பா.
இப்போ கண்டிப்பாக. சலார் வந்து மிக்சரா போச்சு ப்ரோ. இதுல கொடுமை என்னன்னா, ஆதி புருஷன் ஒரு படம் வந்துச்சுல ப்ரோ பிரபாஸுக்கு. ஆமாங்க. அது வந்து இதை விட 50-100 கோடி பட்ஜெட் ஜாஸ்தி ப்ரோ. இந்த டைரக்டர் இருந்ததை வச்சு இவ்வளவு நல்லா எடுத்து அந்த கார் எல்லாம் டிசைன் பண்ணி இவ்வளவு பண்ணிருக்கான். அந்த டைரக்டர் 700 கோடியோ என்னமோ வச்சுக்கிட்டு சுட்டி டிவி எடுத்து வச்சு ஒண்ணு பண்ணிருக்கான் ப்ரோ. ப்ரோ அது ஸ்கேம் ப்ரோ. அது அதுதான் எல்லாருமே அதான் சொல்றாங்க, அந்த டைரக்டர் நல்லா காசு அடிச்சுட்டு போயிட்டான். அதான் அது ரீ ஒர்க் வேற பண்ணாங்க விஎஃப்எக்ஸ் ஃபுல்லா. இல்ல ஜூன் மாசம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி ரீஷூட் விஎஃப்எக்ஸ் வேற பண்ணாங்க. டீசர் வந்தோன்னே எல்லாரும் கழுவி ஊத்தவும் திருப்பி அது என்ன பண்ண முடியும்? விஎஃப்எக்ஸ் எத்தனை மாசத்துக்குள்ள நீங்க பண்ணி முடிக்க முடியும்? இருக்கிறதே ஏதோ இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொடுக்கலாம், அதான் பண்ணலாம். வேற எதுவும் இல்ல ப்ரோ. இப்போ நம்ம ஊர்லயே விஜயஜித் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ட்ரோல் பண்ற மாதிரி படம் எவ்வளவோ வந்திருக்கு. இப்போ விஜய் சாருக்கு வந்து ஒரு புலியோ இதுவோ வரும், அஜித் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமை அதெல்லாம் வரும். ஆனா ஆதி புருஷ அளவுக்கு யாருக்குமே ட்ரோல் ஆனது இல்ல ப்ரோ. அது ஒரு படமாவே இல்லை, என்னமோ ஒரு அனிமேஷன் இதை வந்து கொண்டு வந்து விட்டோமே. அதுக்கு பட்ஜெட் என்னடான்னு கேட்டா 700 கோடின்னாங்க. அது அப்படியே ஒரு இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை விட 50-100 கோடி கம்மி. பட் அந்த டைரக்டர் எவ்வளவு அழகா விஷுவல் கொண்டு வந்திருக்காரு. என்னத்து சொல்றது? நாளைக்கு தெரிந்துவிடும் அனைத்தும். இல்ல சொல்ல வராங்க. இது வந்து டோட்டலாவே வேற மாதிரி இருக்கும் இந்த மூவி. எக்ஸ்பெக்ட் பயங்கரமா பண்றோம். இந்த கல்கிங்கிறது வந்து மகாபாரதம் பிளஸ் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு எப்படி இருக்கும் அதையும் ஒரு விஷுவலா காமிக்கிறப்ப ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு. நாளைக்கு எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்றாங்கன்னு தெரியல. ஆடியன்ஸ் கனெக்ஷன் இருந்தா போதும், மக்களுக்கு எக்ஸ்டர்னல் ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகி படத்தோட இன்வால்வ் ஆயிட்டாங்களே போதும், படம் சக்சஸ். ப்ரோ சுகுமார் ப்ரோங்களா பேசுறது? சொல்லுங்க ப்ரோ, நான் இப்பதான் பேசுறேன். இல்ல இப்ப பேசுனது யாரு? நான் பேசுனேன் பிரதர், கமலஹாசன். ஓ உங்க பேரே கமலஹாசனா ப்ரோ? எங்க அண்ணன் இப்ப வந்தாரு போயிட்டாரு, நானும் இப்பதான் இருக்கேன். இல்ல ப்ரோ, கமலுங்க ஞாபகம் வருது. அவரு கேரக்டர் வந்து ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு ப்ரோ. அவரு கெட்டப் அந்த லுக்கே இதுல ஏலியன். இல்ல ப்ரோ, அது எப்படி சொல்றாங்கன்னா அது ஒரு அது சொல்லலாம் ப்ரோ. பட் ஸ்பேஸ் நிறைய பேர் கொட்டை விட்டு தூங்கிடுவாங்க. அது ஒரு பெரிய இப்ப இந்த கலியுகம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு கலிங்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் பண்ற மாதிரி சொல்றாங்க. இது இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் டைரக்டருக்கு என்னன்னா ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி அவர் ஃபிக்ஷன்னு சொல்லி எதை வேணாலும் எடுத்துட்டு வரலாம். இப்ப மகாபாரதத்துல நீங்க சொன்ன மாதிரி கர்ணன் எல்லாம் செத்துட்டாரு, அஸ்வத்தாமான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை உள்ள எடுத்துட்டு வரும்போது இப்ப இந்த விஜய் டிவி மகாபாரதம் வந்து ப்ரோ அதுல பண்ண ஒருத்தருமே அந்த கேரக்டருக்குன்னே பிறந்தவங்க மாதிரி இருப்பாங்க. நீங்க விஜய் டிவி அந்த சீரியல்லயும் ஒருத்தரும் அவ்வளவு அழகா, நீங்க கர்ணன்னா நிஜத்துலயும் அவர் அந்த கிருஷ்ணர் கேரக்டர்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. அப்போ இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதம் பார்த்துட்டு இதுல அந்த கல்கிக்கு ஃபர்ஸ்ட் அவனுக்கு எந்த ஹைப்பும் இல்ல, பிரபாஸ் மேல நம்பிக்கை இல்ல அவனுக்கு. இந்த அஸ்வத்தாமா டீசர் அந்த ஒரு டீசர் விட்டுருந்தாங்க நடுவுல, அமிதாப் பச்சன் சாருக்கு ஒரு டீசர். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பயங்கர ஹைப் ஆயிட்டு, இந்த கேரக்டர் எல்லாம் உள்ள வச்சு பண்றாங்கன்னா சூப்பரா கொண்டாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறாங்கன்னா என்ன மாதிரி கதை கொண்டு போவாங்க? அது ஒரு மாதிரி அதை ஒரு நல்ல சஸ்பென்ஸா கொண்டு போனாருன்னா பாகுபலி மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் நிச்சயமா. அதுதான் நான் கேட்கறேன். இப்ப வந்து எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிப்பாங்க, நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் செகண்ட் பார்ட்ல, எப்படி அந்த கதையே எந்த மாதிரி போக போகுதுன்னா பிரகாஷ் கேட்டேன். இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், அவருக்கு கொஞ்சம் இது ஐடியா இருக்கும். இல்ல ப்ரோ, இப்போ நான் வந்து ஓரளவுக்கு இந்த தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் பேர் தெரியும். அவங்க பசங்க வந்து என்ன மாதிரி சொல்றாங்கன்னாக்கா, இவர் பிரபாஸ் வந்து இந்த நம்ம இப்ப பணத்துக்காக இது பண்றோம்ல அந்த மாதிரி வந்து அவர் உள்ள போவாராமா. இந்த தீபிகா படுகோனை வந்து கொண்டு வந்து இவங்க ட்ரைலர்லயே வந்துட்டு அது எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு அடியால் பணம் கொடுத்து இந்த வேலையை முடிங்கன்னு சொல்ற மாதிரிதான். ஆமா, அந்த மாதிரி பண்ண போறாரு. அதை தடுக்கிறது அமிதாப் பச்சன் தடுக்கிறாரு, அந்த குழந்தைய கொல்ல விடக்கூடாது, இல்ல அந்த பெண்ணை கடத்தாம காப்பாத்துறதுக்காக. ஆமா, அது எப்படி அதுல என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், என்ன சர்ப்ரைஸ் நமக்கு வச்சிருக்க போறாங்க, பேக் ஸ்டோரி, அது இவங்க எல்லாம் யாரு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்ல ஜெனரல் ஆடியன்ஸ். இல்ல அதை எப்படி அவங்க பேக் ஸ்டோரி இல்ல அது நம்ம இல்ல எதுக்கு சொல்றேன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வந்து சூரமொக்கங்கிற மாதிரி தான் ப்ரோ சொன்னாரு. கொஞ்சம் போர் அடிக்கும்னாரு. அதான் அந்த வேர்ல்டு இப்ப நீங்க சொல்றீங்களா நமக்கு அதை எப்படி நம்ம காட்ட போறாங்க, கேரக்டர் வந்து எஸ்டாப்லிஷ் பண்றதுலயே நமக்கு டைம் ஆயிடும். ஒரு அரை மணி நேரம் நமக்கு செட் ஆகுதுங்கிறாரு. தெலுங்கு பீப்புளுக்கு செட் ஆயிடும், நமக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்குங்கிறாரு. நம்ம கொஞ்ச நேரம் வந்து என்னடா இது இப்படி. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா செகண்ட் ஹாஃப்ல இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செம்மையா கொண்டு வந்திருக்காங்க, நல்லாவே வேலை பார்த்திருக்காங்க.
இந்த சிரஞ்சீவின்னு சொல்லி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு புராணத்துல 7 சிரஞ்சீவிகள் இருக்காங்கன்னு, ஆமா பரசுராமர் 7 உயிர்கள். அவங்கெல்லாம் வந்து கடைசியில வர மாதிரி ஏதோ காட்டுறாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அவெஞ்சர்ஸ் அதுதான். அவெஞ்சர்ஸ்ல எல்லாம் எல்லாரும் கடைசியில ஒண்ணு சேர்ந்து வருவாங்கல்ல, ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு அது பிரகாஷ் தான் சொல்லணும். அதுதான் இல்ல கேட்டிருந்தேன். இல்ல என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கதை இல்ல ஃபர்ஸ்ட் கட்டாயத்து அது வேற விஷயம். கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது கதை கணிப்பை சொன்னோம். அப்புறம் கதை எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு ரூட் போகும் அப்படிங்கிற ஒரு கெஸிங் சொன்னோம். அப்புறமேட்டு பார்த்தோம்னா யார் கெஸ்ட் அப்புறம் அப்பியரன்ஸ் பண்றாங்கன்னு சொன்னோம். அடுத்தது ஏஐல வந்து சீனியர் என்டிஆர் வந்தாருன்னு சொன்னோம். இப்ப கட்டத்துல இதையும் சொல்லணும்னு வச்சுங்க என் கண்டிச்சு இப்ப ஏதோ தியேட்டர்ல பாக்குறப்ப என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் லிஸ்ட்ல கேட்கறவங்களுக்கு. இன்னொன்னு என்னன்னா, இல்ல இப்ப இது வந்து ஒண்ணுமே தெரியாம போனோம்னு வச்சுக்கலாம், பயங்கரமா குழப்பம் அந்த நேரத்துக்கு. நமக்கு அந்த கேரக்டர் ஒண்ணு பெரிய விஷயம். அதே மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் கேட்கும்போது பேச முடியல. என்னன்னா வந்து உள்ள பூந்து நமக்கு புரியவே புரியாது, எங்கடா போறீங்க எதுக்குடா. இப்ப நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்களே, இந்த ஐடியா நமக்கு கிடைச்சிரும். அப்போ வந்து அஸ்வதந்தா யாருன்னு எனக்கு அப்படியே செட் ஆயிடும். இவர் தான் அப்படின்ட்டு நான் அப்படியே அந்த இதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எதுவுமே புரியாம பாக்குற ஆடியன்ஸுக்கு எப்படி அது கன்வே ஆகும், பார்ட் 2ல எப்படி சொல்ல போறேன், இல்ல எதை போய் எப்படி முடிப்பாங்கங்கறத எனக்கு நீ யாரு, நீ அஸ்வத்தாமா கேரக்டர்லாம் வந்து நீ எதுக்குடா இதுல வந்த, உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம், இப்ப எதுக்கு மகாபாரதத்துக்கு எல்லாம் போறாங்க. இல்ல இப்ப இந்த படத்துல எப்படி காட்டுறாங்கன்னா, அவர் இந்த மகாபாரதத்துல செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா இதை செய்ய சொல்றாங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்களான்னு நான் கேக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்களோட பேக் ஸ்டோரி அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வருமா? வரும் கண்டிப்பா வரும். ஏன்னா படம் பார்க்கும்போது புரியணும். சாரி, இது இப்போ நேத்துக்கு வந்து ஒரு லிரிக்கல் வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க ப்ரோ. அதுதான் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் எகிரும். அந்த போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா காட் இஸ் கம்மிங்னு போட்டிருந்தாங்க, தீபிகா படுகோன் இமேஜ் போட்டு. கார்டுன்னு யார சொல்ல வராங்க? அதுதான் இதுவே இல்ல அவங்க வயித்துல உள்ள குழந்தைங்களை சொல்றாங்களா இல்ல தீபிகா படுகோனே? அது எப்படி சொல்றாங்கன்னா ப்ரோ, தீபிகா படுகோன் வயித்துலதான் கல்கி இருக்காரு. கல்கிங்கிற கேரக்டர் தான் இது. அத வந்து பிரபாஸ் வந்து ஆள் வச்சு இது பண்ண. அஸ்வத்தாமாக்கு என்னன்னா அந்த குழந்தைய காப்பாத்தணும். அதுக்கு யார் கூட்ட வந்தாலும் அடிச்சு கொன்றுவாரு. அவர் வந்து செஞ்ச பாவத்துக்கு இதுதான் பிராயச்சித்தம். அதனால அவர் நிக்கிறாரு. இல்ல ப்ரோ, இது எப்படின்னாக்க உங்களுக்கு அது உள்ளதான் சஸ்பென்ஸ் வச்சிருப்பாரு. மகாபாரதம் லைட்டா காட்டுறாங்க. ஆனா அஸ்வத்தாமா போர்ஷனை மட்டும் அவர் அந்த சாபம் வாங்குவார்ல, கிருஷ்ணர் இருக்காருன்னு தான் ப்ரோ நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப சிலருக்கு என்ன டவுட் வருதுன்னா, கிருஷ்ணர் எல்லாம் இருக்காரான்னு. அஸ்வத்தாமா சாபம் கொடுக்கறதே அவர் தானே, இந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு. அப்ப அவர் இருந்தா தானே அந்த சாபம் கொடுக்குற மாதிரி காட்ட முடியும். ஆனா எனக்கு என்ன பயனா, திடீர்னு விஜய் தேவரகொண்டாவை கொண்டு வந்து கிருஷ்ணர்ன்ட்டாங்கன்னா நான் ஐயோ நான் உயிரை விட்டுருவேன் அதே இடத்துல. ப்ரோ மகாபாரதமே கிருஷ்ணர் வந்து இறந்து போய் அந்த துவாரகா யுகா எண்ட் ஆகி அதுக்கப்புறம் தானே கலியுகம். சில பேரு பிரபாஸ் தான் கிருஷ்ணர்னேங்கறாங்க. ஆமா பிரபாஸ் தான் கிருஷ்ணர். இல்ல அது கூட அது ஒரு லுக் கரெக்ட் பண்ணாருன்னு அந்த நல்லா இருக்கு ப்ரோ. அவருக்கு இப்ப நடுவுல எல்லாம் சுத்தமா ஒரு லுக்கே இல்ல. இல்ல இந்த லிசனர்ல இருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு இந்த படத்துல லுக் பாக்குறதுக்கு. இல்ல ஸ்பீக்கர்ல சந்தோஷ் நாராயணன் தான் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கணும். சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க. பழச விட்டுருவோம். இப்ப ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து இல்ல சந்தோஷ்ட கொடுத்துருக்காங்க. அவரு எப்படி ஸ்கோர் பண்ணிருக்காரா நல்லா அப்படிங்கறது பார்த்தாதான் தெரியும் நமக்கு. ஏஐ கான்செப்டே விட்டுருவோம். ஏஐ கான்செப்ட் இல்லாம கிருஷ்ணரா இப்போ ஒருத்தர் நடிக்க தகுதி உள்ள ஒரு ஆள் லுக்கு அப்படின்னா எந்த ஹீரோ நீங்க சொல்லுவீங்க? கரண்ட்ல உள்ள ஹீரோ சொல்லுவீங்க? யாராவது பேசுறீங்களா? சுத்தமா கேட்கல. நான் பேசுறது கேக்குதா யாருக்காவது? எனக்கு கேட்டீங்கன்னா கரண்ட் லுக்ல கேட்டீங்களா? ஆமா கரண்ட் லுக்ல கேட்டா திடீர்னு எனக்கு ஒண்ணும் புரியல. யார் சொன்னது? இல்ல யார் சொன்னது? மகேஷ் பாபு நான் சொன்னேன் பிரதர். இல்ல பேர் நிறைய பேர் எல்லாமே ஸ்பீக்கர் கிருஷ்ணரோ அந்த ரோல் எல்லாம் போட்டு கமல் நான் கமலஹாசன் பேசுறேன் தஞ்சாவூர்ல. ரைட் ஓகே 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 ரைட் ஓகே சிறப்பு. உங்களுக்கு தனி டிக்கெட் கிவே உண்டு உங்களுக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தஞ்சாவூர்ல போட்டு கொடுங்க. இன்னும் தியேட்டர் லிஸ்டே ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்க. ரைட் ஓகே சொல்லுங்க. இப்ப பேசுங்க ஆர்எஸ்ஆர் ப்ரோ பேசுங்க. கேக்குதா ப்ரோ? இல்ல அதே மாதிரி கோலிவுட்னு ஒருத்தர் ரொம்ப நேரமா பேசணும்னு இருக்காரு. ரொம்ப நேரமா அவர் கொஞ்சம் எனக்கு அப்பப்போ கேட்காம போயிடுது சுத்தமா.
அப்பப்ப கட் ஆகுது ப்ரோ லைட்டா. இல்ல ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ ஒரு டவுட். இப்போ கிருஷ்ணர் வந்து துவாரகா யுகால வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கலியுகாவே ஸ்டார்ட் ஆகும். எப்படி கிருஷ்ணரை மறுபடியும் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு மகாபாரத யுத்தத்தை காமிச்சா தானே உங்களுக்கு அஸ்வத்தாமன் கேரக்டர் சாபம் வாங்குறத காமிக்க முடியும். அப்ப சாபம் வாங்காத கிருஷ்ணரை காமிச்சா கிருஷ்ணர் இங்க முடிவாரு. ஓ அந்த பாஸ்ட்ல மட்டும் வர பாஸ்ட்ல தானே வருவாரு. பாஸ்ட்ல வந்தா தானே கடவுள். அங்க வந்து கடவுள் வந்து அந்த சாபத்தை கொடுத்து அஸ்வத்தாமன் கேரக்டர் வந்து நீங்க முடிச்சா தானே வந்து உங்களுக்கு வந்து படத்துல வந்து இன்ட்ரோ கொடுக்க முடியும். கிருஷ்ணர் கேரக்டர் வச்சு இன்ட்ரோ கொடுக்க முடியும்ல. கண்டிப்பா பிரதர். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் கேன் போடும்போது சொல்லுவீங்க 2 கை மோதும் பாத்தீங்களா, ஒரு கை துணி சுத்தி இருக்கும், ஒரு கை வந்து டிசைனா இப்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அப்பயே நீங்க வந்து ட்வீட் போடுறப்ப சொல்லுவீங்க ஃபியூச்சர் பாஸ்ட் வந்து பயங்கரமா ஒரு இன்வால்வ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, நான் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டடா இருக்கேன்னு. அந்த மாதிரி வேற எதுவும் பாஸ்ட் அண்ட் இது போயிட்டு வருவாங்களா, ஃபியூச்சர் இன்னும் அட்வான்ஸா போயிட்டு வருவாங்களா எதுவும் கதையில இருக்கு? இல்ல இது எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேணாங்க. எதுவுமே நமக்கு தெரிஞ்சாலுமே சொல்ல வேணாம். இதுல கண்டிப்பா தெரியாது, அது வேற விஷயம். தெரிஞ்சாலுமே சொல்ல வேணாங்க. இதெல்லாம் வந்து தியேட்டர் மூமெண்ட்ஸ்ல இருக்கணும். நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு ஷோ, எல்லாரும் ஒரு 4 ஷோ பார்ப்போம். கொஞ்சம் மாதிரி சஸ்பென்ஸ் இருக்கட்டும். அதே மாதிரி நான் வந்து இப்பயும் சொல்றேன், இது வரைக்கும் எல்லாமே நம்ம கற்பனை தான். அது போக ட்ரைலர்ல காமிச்சது ரொம்ப கம்மியான சீன்ஸா நம்ம ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க. எப்பவுமே ஒரு படத்துல இருந்து ஃபுல் சீன்ஸ்ல இருந்து எடுத்து அதுல எல்லாத்தையும் கலந்து நம்ம ட்ரைலர்ல கொடுப்பாங்க. பட் இதுல பெரும்பாலும் பிரபாஸ் வெர்சஸ் அமிதாப் பச்சன் அதை மட்டும் கான்செப்ட் வச்சு நம்ம ட்ரைலர் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருக்காங்க. இனிமேல் தான் நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. நாளைக்கு காலைல பார்ப்போம். யாரும் ரொம்ப இதா இருந்தா திரும்ப சொல்றது தப்பிச்சுக்கிறதுக்காக போற டிஸ்க்ளைமர் தான் ஞாபகம் வச்சுக்க. அப்பப்போ பிரேக் ஆகுதா பேசுறது? என்ன இல்ல என் சைடுல தான் நெட் இஷ்யூவா? இல்ல கேக்குது, கிளியரா கேக்குது. ஹீரோயின் கேரக்டர்ல யாராவது பண்றாங்க? ஹீரோயின்ஸ் 2 பேர் போட்டாங்க. இவங்க ப்ரோ திஷா பட்டானின்னு ஒருத்தங்க, அந்த எம்எஸ் கங்குவா ஹீரோயின் இருக்காங்கல்ல. இது ப்ரோ தோனி படம் வந்துல, அதுல ஃபிளாஷ்பேக்ல செத்து போயிடுவாங்கல முதல்ல ஒரு. ஆமா அவங்க, அதுக்கப்புறம் தீபிகா, அதுக்கப்புறம் இந்த எவடே சுப்ரமணியம் நடிச்சாங்க நடிக்கிறாங்க. இந்த அஸ்வத்தாமன் வந்து அபிமன்யு ஒய்ஃபும். தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து யாரு? பசுபதி தெரியுது. வேற யாரும் இருக்காங்க? தமிழ் இருக்காரு மோஸ்டா, வேற யாரும் தெரியல அந்த அளவுக்கு தமிழ்ல. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல பண்ணிருக்காரு. ஆமா 3 பேர் இருக்காங்க தெரிஞ்சு. சோபனா இருக்காங்க. வேற யாரும்? சோபனா டெக்னிக்கல் டீம். ஆமா சோபனா மலையாளம் பிளஸ் தமிழ். அவங்க யாரும் டெக்னிக்கல் டீம் யாரும்? டெக்னிக்கல் பெருசா யாரும் தெரியல ப்ரோ நம்ம ஆளுங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து ஹாலிவுட்ல இருந்து வந்திருக்காருங்களா? ஆமா, அந்த டியூன்னு ஒரு படம் எடுத்தாருல, டியூன்னு, அது கல்கி, அதை சொல்லிதான் அந்த டைரக்டர்கிட்ட கேட்டாங்க, என்ன அந்த படம் மாதிரியே இருக்கு. டியூன்னு ஒரு படம் ப்ரோ, அந்த இதெல்லாம் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. சினிமாட்டோகிராஃபி அவங்க தான். ஆமா, அந்த ஆர்ட் ஒர்க் இருக்குல்ல, செட்டு, ஆமா அதெல்லாம் நல்லா தானே பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு, பயங்கரமா ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கு. இந்த செட்டு ஒர்க்கு, அந்த மக்கள் காமிக்கிறது, வேர்ல்டு எல்லாமே 3 வேர்ல்டு காமிக்கிறாங்க. அதுவுமே நல்லா இருக்கு. விஷுவலா என்ன மிரட்டி விட போறாங்களான்னு தெரியல. அதுதான் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, அவ்வளவுதான். ஆமா நம்ம கும்மானமா நீங்க எல்லா ஸ்பீக்கர் ஒரே பிளான்ல இருக்கு. தஞ்சாவூர் ஜிவி எந்த தியேட்டர் இப்போ ஏதோ தியேட்டர் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஜிவி காம்ப்ளெக்ஸா இதுவா? गाइस எல்லாரும் பேசுறதும் கேக்குதா? இல்ல இப்ப யாரோ பேசுங்க, அப்பதான் பேச முடியும். ஓகே, இல்ல பேசுறது கேக்குதா ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும்? எல்லாருமே கேக்குது. இல்ல யாரோ இந்த புஜ்ஜி வண்டி அதுக்கே காசு நிறைய செலவு பண்ணிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அதுக்கு செலவுலாம் பண்ணல. மகேந்திராவும் இந்த டீமும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி மகேந்திராவோட அவங்க ஓன் செலவுல அது அவங்களே பண்ணி அவங்களே அவங்களுக்கு ப்ரொமோஷனா காட்டி பண்ணதுதான். புஜ்ஜிகா டீம்ஸ் இருந்து யாரும் எதுவும் செலவுலாம் பண்ணல. ப்ரொடக்ஷன் டீம் வந்து எதுக்கும் அது செலவு இல்லையா? அப்பதான் அந்த புஜ்ஜிக்கு செலவு இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் மகேந்திரா தான் பண்ணி. அவங்க அன்னைக்கு அந்த ஈவென்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு, அவங்க தான் வண்டி எடுத்துட்டு வந்து ஃபுல்லாவே அவங்க தான் பண்ணாங்க. அது வந்து அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணிடுவாங்கன்னா, ஃபியூச்சர்ல நாங்க இப்ப எல்லாம் கொண்டு வர போறோம், இவ்வளவு டெக் இருக்குன்னு சொல்லி அது அவங்களே எல்லாமே பாத்துருக்காங்க. அதனால எந்த பணமும் இவங்க கிட்ட இருந்து வாங்கல. அப்பதான் டிக்யூ மேக்ஸிமம் கேமியோ கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்றாங்க. போதும் டைரக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்ப டைரக்டர் ரீசெண்டா 2 பேரோட கேமியோ கன்ஃபார்ம்னு சொல்லி இன்னொரு தெரியாது. போதும் டிக்யூ அது விஜய் தேவரகொண்டா, நானி
மற்றும் பலர். நானிதான் அவர் கன்ஃபார்ம் பண்ணல, அதெல்லாம் நியூஸ்ல இருக்கு. பட் 2 பேர் அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா வந்து மேக்ஸிமமா அது சிங்கிள் கேமியோவா டிக்யூ மட்டும் மாதிரி இப்போ லீக்ஸ் வருது போதும். இல்ல ஆக்சுவலி 5 கேமியோ இருக்கு. கிட்டத்தட்ட 5 கேமியோ இருக்கிற மாதிரி அவர் வீடியோ சொன்னதா பல பேர் சொல்றாங்க. பட் அந்த வீடியோ ஃபுல்லா எனக்கு கிடைக்கல. அவர் இன்ஸ்டால இப்ப ரீசெண்டா லைவ் போனாருன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அவர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே 5+ன்னு தான் அவர் சொன்னதா நிறைய பேர் சொல்றாங்க. FDFS நம்மளுக்கு 9ல இருந்து தானே போதும் ஸ்டார்ட் நம்ம தமிழ்நாட்டுல. ஆமா ப்ரோ, ஆமா 9 தமிழ்நாட்டுல கரெக்ட். அங்க 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. 4 மணிக்கு எங்க? அங்க போதும், அங்க ஹைதராபாத். அங்க ப்ரோ தெலுங்கானா, ஆந்திரா. அங்கெல்லாம் 1 மணிக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் இல்லையா? அங்கெல்லாம் 12 மணிக்கு ஸ்பெஷல் ஸ்டார்ட். இல்ல ப்ரோ, இன்னும் இது பர்மிஷன் கொடுக்கலன்னு தான் கேள்விப்பட்டேன். ஒரு சில இதுல திறந்துட்டாங்க 12 மணிக்கு அவங்க போட்டு 12 மணி ஷோக்கு இருக்கு. யூஎஸ்லயும் ஷோ 12 மணிக்கு ஸ்டார்ட். சோ 2 சேம் டைமா அவங்க பண்றாங்க. இங்க தெலுங்குலயும் 12 மணி ஷோ இருக்கு. ஆமா ப்ரோ, நாளைக்கு தான் ரிலீஸ். இன்னொரு 4 மணி நேரத்துல ஆரம்பிச்சிரும்ல ஷோ. ஆமாமா ப்ரோ, யுஎஸ்ல ஆரம்பிச்சிரும். அதான் நமக்கு ரிப்போர்ட் வந்துரும். ஆனா என்ன, இந்த சில பேர் டூப்ளிகேட் இருப்பாங்க. அப்ராட் ஆக்சுவலி இன்னொரு நியூஸ் இருந்துச்சு, கல்ஃப்ல இப்போ 9:30 ஷோ, அதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிரீமியர்னு சொல்லிருந்தாங்க. ஆனா அந்த ஷோ என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்டென்ட் டிலேனால அந்த ஷோ இப்ப ரன் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியல. ஓகே 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 பிரீமியர் யூஎஸ் பிரீமியர் அதுக்கு அடுத்தது. கல்ஃப் இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? ஆக்சுவலி இது ஈவினிங் ஒரு இப்போ 7:30 ஷோ ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. அபு அவரேஜ்ன்ற மாதிரியே ரிப்போர்ட் வந்துச்சு போதும். இல்ல அதெல்லாம் ஃபேக். ஆக்சுவலா ஒன்னும் ஷோ எதுவுமே எங்குமே அதெல்லாம் உருட்டுவாங்க. இந்த நேரத்துக்கு ஹைப் இது, அதனா அவங்க ரிவ்யூ போட்டா நிறைய இம்ப்ரெஷன் கிடைக்கும்னு போடுவாங்க ப்ரோ. இப்போலாம் எங்கேயுமே இந்நேரத்துக்கு இப்போ உடனே எல்லாம் இப்போதான் ப்ரோ ஷோவே போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளேயும் அவங்க என்னத்தை முடிச்சு பிரீமியர் ஷோன்னு பார்த்தா கூட இது பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ சிங்கப்பூர் சித்தப்பா, மலேசியா பெரியப்பா எல்லாம் அதேதான் ப்ரோ சொல்ல வந்தேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப பேசினல சில ஃபாரின் ரிவ்யூ, நான் அதான் சொல்ல வந்தேன். ஆஸ்திரேலியால எங்க அண்ணன் இருந்தாரு, சிங்கப்பூர் சித்தப்பா இருந்தாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்து சொன்னத மாதிரி கூட நிறைய லீக்ஸ் சொன்னாங்க. அப்பதான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோல தனியா பார்த்து அப்படிலாம் போட மாட்டாங்க. பெரிய படத்துக்கு போட மாட்டாங்க. இப்ப வரைக்கும் அப்பெல்லாம் போடல ப்ரோ, எந்த ஷோ போடல ப்ரோ. இல்ல ப்ரோ, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவா சொல்லவே விட மாட்டாங்க. இவ்வளவு அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. எல்லாம் நெகட்டிவா சொல்ல விட்டா அவங்க பணம் என்ன வருது? கரெக்ட் ப்ரோ. இப்ப ஆனா அது ஏதோ குத்து சாங் ஏதோ ஒண்ணு விடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ ப்ரோமோ மட்டும் விட்டாங்க, அது என்னாச்சுன்னு தெரியல. சாங் தான் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் சாங் விட்டாங்கல்ல, குத்து சாங்கா வந்துச்சு. ஆமா, புஜிக்கு அப்புறம் இன்னொரு சாங் விட்டாங்க. அதாவது இந்த பஞ்சாப்ல இருந்து ஏதோ ஒரு சிங்கரை கூட்டிட்டு வந்து அது பண்ணாங்க ப்ரோ. அது இது இன்னொன்னு குத்து சாங் மாதிரி ஒண்ணு லைட்டா ப்ரோமோ விட்டாங்க ப்ரோ. பிரபாஸ் சும்மா கால் மட்டும் டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு அது வந்து இந்த படம் கிடையாது. இந்த படம் இல்ல ஆக்சுவலா ஒன்னு விட்டாங்க ப்ரோ. கல்கின்னு சொல்லி தான் விட்டாங்க. பிரபாஸ் விட்டாங்க. எப்ப விட்டாங்க? அது போஸ்டர் ஆச்சு இருக்கா? அது சும்மா இல்ல ப்ரோ, நீங்க யூடியூப்ல வந்து கல்கி ஃபோக் சாங்னு இல்ல குத்து சாங்னு போட்டாலே அது ப்ரோமோலே இருக்கும் ப்ரோ. பிரபாஸ் லிரிக்கல் வீடியோ லுக்லயே அந்த பீட் ஒண்ணு வரும். கல்கியோடதுதான் அது. FDFSலாம் எங்க போதோ, தியேட்டர் எல்லாம் எங்க போட்டிருக்கீங்க? நான் இது கும்பகோணம் ப்ரோ, FDFS இல்ல. ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தன் வர வேண்டியதான், திருச்செந்தூர் போயிட்டான். நாளினி போலதான் கார்த்திக் சினிமாஸ்ல போலான் இருக்கேன். ஓகே எனக்கு எதுவும் குத்து சாங்னு யூடியூப்ல போட்டதுக்கு வரல. யாராச்சும் இருந்தா ஷேர் பண்ணுங்க மேல. ப்ரோ இது ப்ரோ இப்போ எனக்கு அது வராது. ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல நான் சொல்றேன் பாருங்க, புஜ்ஜின்னு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த வண்டிக்காக ஒரு சாங் விட்டாங்க, அது டீம் மியூசிக் மட்டும். ரெண்டாவதா ஒரு சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிளாவே
கரெக்ட் ப்ரோ. ஒரு ரெண்டாவதா ஒரு சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிளாவே விட்டாங்க. அது வந்து பைரவா சாங் சொல்லி ஒன்று விட்டாங்க. அது செகண்ட் சிங்கிள். தேர்ட் சிங்கிள் கல்கி தீம் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது போக படத்துல இன்னொரு ட்ராக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நியூஸ்கள் இருக்கு. லவ் ட்ராக்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு மேல எந்த ட்ராக் இல்லையே படத்துலயே. இல்ல அபிஷியலா வேற எதுவுமே ரிலீஸ் ஆகல. அவர் சொன்னது இதெல்லாம் என்ன பேச முடியல. ஸ்பீக்கர் எனக்கு வரவே இல்லை. என்னன்னா மைக் ஒர்க் ஆகல. எந்த பாட்டுமே ரிலீஸ் ஆகல அபிஷியலா. இந்த யூடியூப்ல பார்த்தா அவன் ஏதோ எடிட் பண்ணி போட்டிருப்பான். என்னன்னா வந்து அந்த ஆடியோ ரைட்ஸ் வாங்கி வந்தப்போ அந்த மியூசிக்கை தூக்கி எடிட் பண்ணி மியூசிக்கை ஏதோ சாங்னு சொல்லி எடிட் பண்ணி போட்டு விட்டாங்க போல யூடியூப்ல. ரைட்டு, ஓகே. நமக்கு நாளைக்கு காலைல 10:30 ஷோ. நாளைக்கு நைட்டு வந்து ரிவ்யூ ஸ்பேஸ் போடுவோம். 7 மணிக்கே ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா 8 மணிக்கு நாளைக்கு மேட்ச் இருக்கனால 7 மணிக்கே நாளைக்கு இது ஸ்பேஸ் போடுவோம். 7 to 8 மட்டும் போடுவோம். 8 மணிக்கு மேட்ச் போகும். நம்ம மேட்ச் இன்ட்ரெஸ்டா போச்சுன்னா இதை கட் பண்ணி விட்டுருவோம். இல்லைன்னா இதை ஸ்பேஸை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? நாளைக்கு எல்லாம் கரெக்டா டான் வந்துருங்க. ஒருத்தர் பேசுறதுக்கே பத்தாது. அது பார்ப்போம். நல்லா நம்ம இல்லை இப்போ மேட்ச் இன்ட்ரெஸ்டா போச்சுன்னா எல்லாம் எப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்குவோம். எப்படி நாளைக்கு ஸ்பேஸ் ஆகும்போது 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். எப்படி கண்டினியூ பண்றதா என்னங்கிறத போக போக ஸ்பேஸ் போறத வேகத்தை வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா யாருமே இப்பயே சொல்றேன், இன்னைக்கு உள்ள ஸ்பீக்கர்ஸ், இன்னைக்கு உள்ள லிசனர்ஸ் எல்லாத்துக்குமே நாளைக்கு யாருமே ஸ்பாய்லர் நான் பேச மாட்டேன். ஸ்பீக்கர் உள்ள யாரும் பேச வேணாம். ஏன்னா படம் பார்க்கறவங்க கொஞ்சம் ஒரு நாள் டைம் கொடுப்போம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வீக்கெண்ட்ல நம்ம ஸ்பாய்லரோட ஃபுல் ஸ்பாய்லர் ரிவ்யூ ஒன்று போடுவோம். ஸ்பேஸ் ஒன்று போடுவோம். எல்லாமே ஸ்பாய்லரோட பேசுவோம். மற்ற எல்லாருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்து ஸ்பாய்லர் வேணாங்கிறவங்கள ஒதுக்கி விட்டுருவோம். டைட்டிலே போட்டுருங்க ஸ்பாய்லர் அலர்ட்னு ஸ்பேஸ் டைட்டில். இல்ல அது கண்டிப்பா ஒன்று. நாளைக்கு ஸ்பாய்லர் அலர்ட் ஸ்பேஸ், நாளை மறுநாள் இல்லை அடுத்த நாள் ஃபுல் ஸ்பாய்லர் ட்வீட்னு அது ஒரு ஸ்பேஸ் போட்டு விட்டுருவோம். ஓகே.